நீங்க இறைவாழ்த்தை வந்து வாசிக்கலாம். உங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் வந்து பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார். வாசிங்க மேடம். ஹலோ, தேங்க்யூ சார். அனைவருக்கும் ஆக்சிஸ் இந்தியா நிறுவனத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன், சீட்டா ஸ்டீம். எங்கள் அப்ளைன் பேர் வந்து மகேந்திரன் சார், சோமசுந்தரன் சார், அவங்க டீம்லேருந்து பேசுகிறேன் சார். படிக்கட்டுங்களா? படிக்கலாம் மேடம். எல்லாம் வல்ல இறைவனே, இந்த பிரபஞ்சத்தின் தந்தையே, இந்த உலக மக்கள் அனைவரையும் உடல் நலத்துடனும் மனபலத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் வாழ அருள் புரியுங்கள். எல்லாம் வல்ல இறைவனே, எங்களை இந்த ஆக்சிஸ் இந்தியா நிறுவனத்தில் இணைத்தமைக்கு நன்றி நன்றி நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். புண்ணியவதி மேடம் வந்து புனிதவதி சார், புனிதவதி மேடம் வந்து அற்புதமா வந்து வாசிச்சாங்க. உண்மையாலுமே வந்து சிறப்பான ஒரு குரல் வளம், அருமையா வாசிங்க மேடம். நிச்சயமாக ஆக்சிஸ் இந்தியால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடம், ஒரு உச்சபட்ச இடம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து நம்மளும் இறைவனை பிரார்த்திப்போம். நிச்சயமாக இந்த பிரபஞ்ச சக்தி அந்த மிக உச்சபட்ச இடத்தை உங்களுக்கு நிச்சயமா வந்து கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புனிதவதி அவங்க வந்து அழகா வந்து இது வந்து நம்மளுடைய இறைவாழ்த்தை வந்து வாசிச்சுட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது திருக்குறள். திருக்குறள் வந்து 1330 குறளையும் ஒவ்வொரு குறளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு அற்புதமான குறள் இருக்கு. இந்த குறளை வாசிக்கிறதுக்கு யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா SA அப்படின்னு இருக்கிறாங்க. நீங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். SA யார்? அது முழு பேர் இல்ல. ஓகே, மாரீஸ்வரி மேடம் வணக்கம். SA சொல்லுங்க. SA மட்டும் இருக்கீங்க. உங்களுடைய பேர் என்ன? சரி, ஓகே. மாரீஸ்வரி மேடம், மாரீஸ்வரி உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். மாரீஸ்வரி மேடம். ஓகே. அஜித் சார், அஜித் உங்களை வந்து அட்மிட் பண்ணிருக்கேன். POP பாலசுப்ரமணியன் சார், உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் சார். BOP பாலசுப்ரமணியன் சார். சார் வணக்கம். திருக்குறள் வாசிருக்கீங்களா சார்? சார் திருக்குறள் நான் ஒரே ஒரு டைம் இந்த கொஞ்ச நாள்ல ஒரே ஒரு டைம் வாசிச்சிருக்கேங்க சார். நான் இப்ப வாசிக்கலான்னு பிரியப்பட்டு கேக்குறேங்க சார். வாசிட்டீங்களா? ஒரு தடவை கண்ணா லட்டு திங்க ஆசையான ஒரு லட்டு கிடைச்சிருச்சுல. ஓகே சார். இன்னொரு லட்டு இன்னொருத்தர் கொடுப்போம், இருக்கிறத பகிர்ந்து கொடுப்போம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, வெரோனிக்கல் ESA வெரோனிக்கல் சார் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் சார். சொல்லுங்க சார். மேடம் திருக்குறள் வாசிருக்கீங்களா மேடம்? காலையில மார்னிங் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் சார். ஓகே மேடம், வாசிங்க. உங்க பேரு, உங்க ஊரு, எந்த இடத்துல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க திருக்குறள் வாசிங்க. சரியா? ஓகே சார். என்னுடைய பேர் வந்து வெரோனிகா. நான் பாண்டிச்சேரியில இருந்து என்னுடைய CED தசரதன் சாரு. எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க வந்து ஷர்லி மேம். மேடம் நீங்க வாசிங்க மேடம். ஓகே சார். என்னுடைய பேர் வெரோனிகா சார். நான் வந்து பாண்டிச்சேரியில இருந்து பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னுடைய CED தசரதன் சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க வந்து ஷர்லி மேம் சார். திருக்குறள் வாசிங்க மேடம். முன்னுர காவா தூக்கியான் தன் பிழை பின்
பின்னூரியாங்கி விடும். வரும் இடையூறுகளை முன்னே அறிவித்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன் பின்பு அவனை வந்தாற்றும் போதும் தன் பிழையை நினைத்து இறங்குவான். கலைஞர் உரை. முன்கூடியே சிந்தித்து தன்னை காத்து கொள்ள தவறியவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணி கவலைப்பட நேரிடும். சாலமன் பாப்பையா உரை. துன்பங்கள் வரும் முன்பே தடுக்காமல் மறந்திருப்பவன் பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். பாண்டிச்சேரியில இருந்து அற்புதமா அந்த திருக்குறள் வந்து வாசிச்சீங்க. திருக்குறள் வந்து ஒரு சின்னதா இந்த திருக்குறளுடைய விளக்கங்கள் வந்து சொல்லிடலாம் சின்ன கதையோட. ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை இருந்திருக்கு. அந்த தொழிற்சாலையை வந்து பாத்தீங்கன்னா உதயகுமார் அப்படின்னு ஒருத்தர் தான் அந்த தொழிற்சாலைக்கு வந்து ஓனர். ஸோ அவர் அந்த தொழிற்சாலையை நடத்தி வந்துட்டு இருக்காரு. அந்த தொழிற்சாலை கழிவுகள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வெளியேறிக்கிட்டே இருக்கும். அது அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்துல கலந்து போய்கிட்டே இருந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி கழிவுகளை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் ஒரு ஆலோசகரை கூப்பிட்டு வந்து ஆலோசனை பண்றாரு. அந்த ஆலோசனை பண்ணும்போது அந்த ஆலோசகர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய தொழிற்சாலை கழிவுகள் வந்து இந்த மாதிரி வந்து ஆத்தோட கலந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து மேடம் நீங்க மீட் பண்ணிக்கோங்க மேடம். ஓகே சார். அது நம்ம தான் பண்ணணும். இருங்க. ஓகே. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தொழிற்சாலை கழிவுகள் வந்து வெளியே போறதுனால நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய முதலீட்டுல வந்து சுத்திகரிப்பு உள்ளே நீங்க வந்து பண்ணிக்கிடலாம், செல்ஃபாவே பண்ணிக்கிடலாம். நீங்க உங்களுடைய தொழிற்சாலையை அதையும் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிடலாம். அதுக்கு வந்து இவ்வளவு வந்து பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆலோசகர் சொல்றாரு. அப்ப அந்த தொழிற்சாலையோட ஓனர் உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, இல்ல இவ்வளவு பட்ஜெட்ல பண்ண முடியாது, இதை விட ஏதாவது குறைஞ்சது ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆலோசகர் வந்து சொல்றாரு, அப்போ வந்து நீங்க குறைஞ்ச அளவுல தான் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஒரு 2 வருஷம் வந்து அது வந்து தாக்கு பிடிக்கும். 2 வருஷத்துக்கு மேல நீங்க வந்து ஒரு வேற வழியை தான் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றப்ப, சரி ஓகே பெரிய பட்ஜெட்ல பண்ண முடியாது, சின்ன பட்ஜெட்லயே பண்ணிக்கிடுவோம். ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் செலவாகுதோ அந்த அளவுக்கு சுத்திகரிப்பு பண்றதுக்கு ஆகுதுன்னு சொல்றீங்க, அவ்வளவு பண்ண முடியாது அப்படின்னு குறைஞ்ச வகையில குறைஞ்ச வழியில அவர் சின்னதா ஒரு சுத்திகரிப்பு வந்து போட்டு பண்றாரு. அந்த ஆலோசகர் சொல்லிட்டு தான் போறாரு, 2 வருஷம் மட்டும்தான் இதுல பண்ண முடியும், அதுக்கடுத்து நீங்க நல்ல ஒரு பெர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு நிலையம் தான் நீங்க உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் உதயகுமார் அந்த விஷயத்த மறந்துடுறாரு. சோ தொடர்ந்து அந்த தொழிற்சாலை செயல்பட்டுட்டே இருக்கு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்திட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு கடிதம் வருது, ஒரு அறிவிப்பு வருது, ஒரு அரசாணை வருது. என்ன அப்படின்னா, உங்களுடைய தொழிற்சாலையில இருந்து அதிகப்படியான கழிவுகள் வெளியேறி அது ஆத்துல கலந்து அது அந்த ஆத்தோட தண்ணியை மாசுபாடு மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய நிலங்களையும் மாசுபாடு படுத்திட்டு இருக்கிறதுனால உங்களுடைய ஆலைய 15 நாள்ல என்ன செய்யணும், கால வரையின்றி அடைச்சிடணும் அப்படின்னு வந்த அறிவிப்பு தான் அந்த லெட்டர். சோ இவர் வந்து திடுக்கிடுறாரு. ஏன்னா அந்த ஆலோசகர் சொன்னது 2 வருஷம் மட்டும்தான். ஆனா அதை கவனிக்காம தொடர்ந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அந்த ஆலையே மூடப்படக்கூடிய சூழல் வந்துருச்சு. அதை எண்ணி அவர் வந்து என்ன செய்யறாருன்னா வருத்தம் அடைகிறாரு. ஆகா நம்ம சரியான நேரத்துல பண்ணாம போயிட்டோமே அப்படின்னு வருத்தம் அடைகிறார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னுற காவா திழுக்கியான் தன்பிழை பின்னூர் இறங்கி விடும் அப்படிங்கிறது. அதாவது நமக்கு வரக்கூடிய இடையூறுகளை முன்னேலே நம்ம அறிஞ்சிடறோம், ஆனாலும் அதை பாதுகாக்க தவறி இருந்துட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்ம பிழைய நினைச்சு நம்ம தான் வருந்துவோம் அப்படிங்கிறத அந்த குறள். இதுக்கு வந்து நம்ம ஆக்சிஸ்ல எத்தனையோ உதாரணங்கள் வந்து சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச இந்த வியாபாரத்தை ஆரம்ப காலகட்டத்துல எத்தனையோ பேர் கொடுத்துருப்பாங்க, ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோம். ஆனா பின்னாடி காலம் கடந்து இந்த வியாபாரத்தை எடுத்துட்டு ஆகா முன்னமே நம்ம இதை செய்ய முடியாம போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அதே மாதிரி மல்டிபிள் ஐடின்னு சொல்லுவோம். நீங்க 7 அடியில வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா நம்ம ஒரு அடியில வந்து நமக்கு தெரிஞ்சவங்கள பூரா அதுல வந்து இணைஞ்சிருவோம், நம்ம வந்து கீழே கொண்டு வந்துருவோம். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீண்ட மாதங்கள் கழித்து ஆகா முதல்ல சொன்னாங்களே நம்ம அன்னைக்கு செய்ய முடியாம போயிட்டோமே, செஞ்சிருந்தா அவ்வளவு பவர் நமக்கு கிடைச்சிருக்குமே அப்படிங்கிற எண்ணத்துல ரொம்ப பேர் வந்து வருத்தம் அடைவாங்க. சோ அந்த விஷயத்தான் நமக்கு வந்து
திருக்குறள்ல வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு திருவள்ளுவர் வந்து நினைச்சிருக்காரு, நமக்காக வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, சூப்பர். ஒரு அருமையான ஒரு திருக்குறள் வந்து இன்னைக்கு வந்து நமக்காக வந்து கிடைச்சது. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இந்த வியாபாரத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்காங்களோ அவங்களுடைய டைமண்ட் ஸ்டோரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் கார் வாங்குறவங்களோ, வீடு வாங்குறவங்களோ அவங்கள பத்தின விஷயங்களை நம்ம அடுத்த செஷன்ல வந்து பார்க்கலாம். சோ இந்த செஷனை பார்க்க போறதுக்கு முன்னாடி, இன்றைய நாள், இன்றைய திங்கட்கிழமை, இந்த திருப்புறமுனையான நாள்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு அதி அற்புதம் வாய்ந்த ஒரு நபர் இன்னைக்கு நமக்கு வெற்றியின் படிக்கட்டுகள், இந்த வியாபாரத்துடைய வெற்றியின் ரகசியம் என்ன, இந்த வியாபாரத்துல எப்படி சக்சஸ் ஆகலாம், இந்த வியாபாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய நுட்பங்கள் என்ன, அந்த நுணுக்கங்கள் என்ன, இதுல எப்படி ஜெயிக்க முடியும், எவ்வளவோ தடைகளை எதிர்கொண்டு, எவ்வளவோ ஸ்ட்ரகிளை எதிர்கொண்டு எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக ஒருத்தங்க வர்றாங்க. சாதாரணமான ஒரு எளிய குடும்ப பின்னணியில இருந்து படிச்சு முடிச்சுட்டு நமக்கு வேலை கிடைக்காதா, நம்ம வாழ்க்கை முன்னேறாதா அப்படின்னு எண்ணற்ற பல வேலைகள்ல இருந்து, எண்ணற்ற தொழில்களை செஞ்சு, ஆக்சிஸ் இந்தியா வியாபாரத்தை எடுத்து இன்னைக்கு இந்த வியாபாரத்துல டைமண்ட் டைரக்டர், டபுள் டைரக்டர்களா முடிச்சு, இன்னைக்கு அவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 சிடி, 35 இடி, ஒரு 35 டைமண்ட் டைரக்டர் உருவாக்குனவர் தான் இன்னைக்கு இந்த வியாபாரத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வெற்றியின் ரகசியங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக வர்றாங்க. சோ நம்ம இந்த ப்ரோக்ராம அட்டன் பண்றது மட்டும் இல்லாம, நமக்கு கீழே இருக்கக்கூடிய லைஃப் லைன் ஒரு 4 பேர் வந்து இந்த ப்ரோக்ராம நம்மளோட சேர்ந்து அட்டன் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம டீம் ஒர்க்கா இந்த வியாபாரத்தை செஞ்சு நம்மளுடைய கனவுகள், நம்மளுடைய லட்சியங்கள், நம்மளுடைய குறிக்கோள்கள், நம்மளுடைய இலக்குகள் எதுவா இருந்தாலும் நிச்சயமா இதுல வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது நிச்சயமான உறுதி, சர்வ நிச்சயமான உறுதி. இதை நீங்க பண்ணணும் அப்படின்னா, உங்க டீம்ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை, யாரெல்லாம் இந்த வியாபாரத்துல சம்பாதிக்க நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த சொசைட்டில ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த வியாபாரத்துல முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள இந்த ப்ரோக்ராம் அதி முக்கியத்துவம் வாய்ந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறத சொல்லி நீங்க உள்ள வர வச்சீங்க அப்படின்னா, சர்வ நிச்சயமாக அவங்க இந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியும். அவங்களோட சேர்ந்து நம்மளும் ஜெயிக்க முடியும். சோ நமக்கு கீழே இருக்க முக்கியமான லீடர்ஸை வந்து இன்வைட் பண்ணுங்க. அவங்க உள்ள வந்துட்டாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உண்டான ப்ரோக்ராம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ப்ரோக்ராம், அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 பேரு நெருங்கி வந்துட்டாங்க. சோ இப்ப நம்ம பிறந்தநாள் வாழ்த்தை பார்த்துட்டு நம்ம உள்ள வந்துடலாம். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் உங்க டீம்ல உள்ள வந்திருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு, அவங்கள வந்து வரல அப்படின்னா உள்ள வர வைங்க. நேற்று முதல் யாரு ஜாயின் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, நேற்றைக்கு ஜாயின் பண்ணிருந்தா யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களையுமே இந்த ப்ரோக்ராம்ல உள்ள வர வைங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வெற்றியின் படிக்கட்டுகள், இந்த வியாபாரத்துல ஜெயிக்கிறதுக்கு உண்டான நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இன்றைய திங்கட்கிழமை, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். இந்த ப்ரோக்ராம்ல ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த நபர்கள் தான் நமக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு லீடர், ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயினர், கணீர்னு குரலுக்கு சொந்தக்காரர், அவர் தான் இன்னைக்கு வந்து கொடுக்க போறாரு. அவர் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் எத்தனை பேரோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா சர்வ நிச்சயமாக இருக்கும். சோ 800 பேர் வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 200 பேருக்கு மட்டும்தான் இந்த ஜூம்ல வந்து இடம் இருக்கும். சோ நீங்க உள்ள வர வைக்கிறதுக்கு போன் பண்ணிட்டு இருக்குங்க. அது வரைக்கும் நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்களை பார்த்துட்டு வந்துடலாம். சோ இன்னைக்கு இந்த பிறந்தநாள் வந்து கொண்டாடுறவங்க யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கார் ஜெர்மனி இருக்கு. வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கார் எடுக்கிறவர் யார் அப்படின்னா, சக்சஸ் டீம்ல வந்து பிரபு, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். அவங்க வந்து கார் எடுக்கிறாங்க. என்னைக்கு எடுக்கிறாங்கன்னா, 7ஆம் தேதி வந்து கார் வந்து எடுக்கிறாங்க. வரக்கூடிய டிசம்பர் மாசம் புதன்கிழமை இந்த கார் ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. சோ இந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, டி நகர்ல வந்து எடுக்க போறாங்க. யாரெல்லாம் சென்னையில இருக்கீங்களோ இந்த கார் ஃபங்க்ஷன்ல நிச்சயமா கலந்துக்கோங்க. ஏன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு நேர்மறை சக்தி எல்லாம் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல நம்மளும் இருந்தோம் அப்படின்னா நமக்கும் நேர்மறை சக்திகள் வந்து அதிகமாகும். அந்த வகையில இந்த கார் செர்மனி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில டி நகர்ல வரக்கூடிய டிசம்பர் 7ஆம் தேதி புதன்கிழமை நடைபெற இருக்குது. நீங்க அத்தனை பேர் இதுல கலந்துக்கோங்க. சோ கார் எடுக்கக்கூடிய கம்பெனியோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் பிரபு சாருக்கு நம்ம மார்னிங் வெப் சார்பாக மிக பிரம்மாண்டமான வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா,
டான் ராக்ஸ்டார் டீம், மிஸ்ஸஸ் பூரணி சிஇடி டீம், மிஸ்ஸஸ் சித்ரா நித்யானந்தம் சிஸ்டர், ஹேப்பி பர்த்டே விஷஸ், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி 100 இயர்ஸ். வாழ்த்துக்கள் மேடம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் சர்மிளா ஃப்ரம் ஈகிள் எம்பயர் டீம் பர்த்டே இன்னைக்கு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிடுவோம். ஸோ இன்னைக்கு 2 பேருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம ஒரு கார் செர்மனி வந்து இருக்குது, இந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து நீங்க சொல்றதுக்காக உங்களை வந்து நான் எல்லாத்தையுமே வந்து அட்மிட் பண்றேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லா நலமும் எல்லா பிறந்த நாள் காணும் அனைத்து உள்ளங்கள் காணும் அனைவருக்கும் ஓகே, இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பணமுடன், வாழ்க சகல ஐஸ்வர்யத்துடன். ஸோ 16 பேர்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்க, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் ஸ்டெப் டு சக்சஸ். இந்த ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்துல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச சாதாரணமான பிரேம் மெம்பர்ஷிப்பா இந்த வியாபாரத்துல அவருடைய இதை தொடங்கி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா ப்ரமோஷன் ஆகி அதுக்கடுத்து இன்னைக்கு ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், அற்புதம் வாய்ந்த ஒரு நபர் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம கொடுக்கறதுக்காக நமக்காக வந்து வெயிட் பண்றாங்க. ஸோ நம்ம டீம்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம வர வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு அருமையான அற்புதமான ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 900 பேரை நெருக்கி நம்ம வந்து இப்ப வந்துட்டு இருக்கோம். ஸோ டைம் வந்து மிக குறைவான டைம் இருக்கிறதுனால நீங்க சீக்கிரமா உங்க டீம்ல இருக்கவங்கள உடனடியா என்ன செய்யுங்க, வர சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றது ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பேருக்கு வந்து ஆக்சிஸ் இந்தியா பத்தி நம்ம போய் சொல்லும் போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பொருளாதார தேக்க நிலை இருக்குது, ஒரு பொருளாதார சுவிட்சம் இல்லாம இருக்குது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த வியாபாரத்தை பத்தி கேட்கறாங்க. உடனே இந்த வியாபாரத்தை என்ன செய்யறாங்க, ஆக்சிஸ் இந்தியா நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில நமக்கு சப்போர்ட் பண்ணும், நம்ம இந்த வியாபாரத்துல பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல வியாபாரத்தை எடுக்கிறாங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். ஆனா அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்கூல்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், ஒரு நல்ல ஸ்கூல்ல நமக்கு இடம் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த நல்ல ஸ்கூல்ல நம்ம தொடர்ந்து கிளாஸுக்கு போனா மட்டும்தான் நம்ம அங்க படிச்சு பாஸ் பண்ண முடியும். ரொம்ப பேரு தவற விடக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப பேரு நழுவ விடக்கூடிய ஒரு வெற்றி எங்க இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான மீட்டிங்க அட்டன் பண்ணாம இருக்கிறதுனாலதான் அவங்களுடைய வெற்றி வந்து மிகப்பெரிய அளவுல தள்ளி போகுது. அவங்களுடைய வெற்றி நூலிலேயே வந்து தவறுது. நம்ம பெரிய அளவுல நாலேஜ்ல இருக்கோம், நமக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தோட ரொம்ப பேர் இருக்கிறதுனாலதான் இந்த வியாபாரத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட கத்துக்கிட முடியாம அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த வியாபாரத்துல ஏமாற்றம் அடைகிறாங்க. இந்த வியாபாரத்துல ஏமாற்றம் அடையாம இருக்கணும் அப்படின்னா, இந்த வியாபாரத்துல ஒரு பெரிய அளவுல சம்பாதிக்கணும் அப்படின்னா, நண்பர்களே நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நமக்கு இருக்கக்கூடிய ஜூம் மீட்டிங் அது போக நமக்கு பக்கத்துல நடக்கக்கூடிய லைவ் மீட்டிங்லாம் நம்ம போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை நாமளே பட்டை தீட்டிக்க முடியும், நம்ம ஒரு மிகப்பெரிய வைரமா ஜொலிக்க முடியும். சோ அந்த மாதிரி வைரமா ஜொலிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான மீட்டிங் வந்து நமக்கு கை மேல கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். கை மேல பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எவ்வளவு இடங்கள்ல இருக்கோம், எவ்வளவு இடங்கள்ல இருந்துகிட்டு இந்த வியாபாரத்தோடைய நுட்பங்களை தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜூம் மீட்டிங்ல கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். சோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரங்கள் வந்து நமக்கு நெருங்கிருச்சு. சோ ஒரு சின்னதா வந்து என்னை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். சோ என்னுடைய பேர் வந்து சுப்பிரமணியன், சொந்த ஊர் ராஜபாளையம். இந்த வியாபாரத்துல நான் வந்து ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஹானரபிள் ஃபவுண்டர் டைரக்டர் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆர்கே சார் மூலமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது.
காலையில உங்களோட பேசுறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் தனிவேல் சார் மூலமா கிடைச்சது. உங்களை இந்த மார்னிங்ஸ் மூலமா சந்திக்கிறதுல ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ ஒரு நல்ல விஷயத்த ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பாதையை திட்டமிட்டு வழிவகுத்து நமக்கு கொடுத்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்ப நம்மளுடைய சீஃப் கெஸ்ட வரவழைக்கக்கூடிய நேரம் நெருங்கிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 900 பேர் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்றதுக்காக இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல என்ன விஷயம் சொல்லப்பட வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 900 பேர் கடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ வர்றவங்க வரட்டும், நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம கொடுக்கக்கூடியது யார் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சவர். ஒரு ஹியூமன் ரைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா BA முடிச்சிருக்காரு. படிச்சு முடிச்சுட்டு அவர் பார்த்த வேலை முதல்ல டிவிஎஸ் கம்பெனில வேலை. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வேலை பார்த்துட்டு இன்னும் நமக்கு ஒரு பெரிய அளவுல நமக்கு ஒரு மாற்றம் வேணும், பெரிய அளவுல வருமானம் வேணும் அப்படின்னு வேலை தேடி வரக்கூடிய சவுத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரக்கூடிய இடம் வந்து சென்னை தான். சென்னையில வந்து வேலை கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பொன்னேரியில அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அந்த வேலையில கிட்டத்தட்ட அவர் 1.5 வருஷம் வந்து பண்ணிட்டு இருக்கும் போது அவர் ஊர்ல இருந்து அழைப்பு வருது. ஊர்ல இருந்து அழைப்பு வந்தோடனே ஊருக்கு வந்து கிளம்பி வர்றாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரியான ஒரு வேலை. அந்த வேலையை 1.5 வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவர் சைடு பிசினஸ் பல இது பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வாழ்க்கையில பெரிய அளவுல சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இடத்துல அந்த நேரத்துல அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன அப்படின்னா ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. எடுத்ததை பார்ட் டைமா எடுக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமா பண்றாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு உணர்தல் வருது, ஆக்சிஸ் இந்தியா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மெருகேற்றும், நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்ட்டு இந்த வியாபாரத்தை முழு நேரமா பண்ணி டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு லெவல் முடிக்கிறாரு. டபுள் டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு இந்த வியாபாரத்தை சீரும் சிறப்புமா பண்ணி இன்னைக்கு அவரு இந்த கம்பெனியில சாதாரணமான ஒரு பிரேம் மெம்பர்ஷிப்பை உள்ள நுழைஞ்சு அதுக்கடுத்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆகி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆகி அவருக்கு கீழே சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் கிட்டத்தட்ட ஒரு 7 பேரை உருவாக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஒரு 35 பேர் உருவாக்கி இருக்காரு. டைமண்ட் வைரங்கள் வந்து தோண்டி எடுக்கப்படுகின்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு 35 பேரை டைமண்ட் டைரக்டரா வந்து உருவாக்கி இன்னைக்கு இந்த வியாபாரத்தை மிகப்பெரிய வெற்றி பாதையில போய்கிட்டு இருக்கவர் தான் இன்னைக்கு நமக்கு கொண்டு வர்றாரு. அவர் சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா காளையார் கோயில். காளையார் கோயில்ல எத்தனையோ ஸ்டார்கள்ல வந்து வானத்துல இருக்கிற விண்வெளியில இருக்கக்கூடிய விண்மீன்கள் மாதிரி எத்தனையோ ஸ்டார் வந்து ஏரியாவை சுற்றி ரொம்ப பேர் உருவாயிருக்காங்க. அந்த மாதிரி உருவானதுல இவரும் ஒரு ஸ்டார். சோ அந்த மாதிரி ஸ்டாரா ஜொலிக்கக்கூடிய ஒரு விண்மீனா ஜொலிக்கக்கூடிய கம்பெனியோட ஹானரபிள் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், டைமண்ட் டைரக்டர், டபுள் டைமண்ட் டைரக்டர், வெரி பெஸ்ட் ட்ரெய்னர் அப்படின்னு சொல்லலாம், வெரி பெஸ்ட் மோட்டிவேட்டர். வார்ம் வெல்கம் மிஸ்டர் ராபின் சார். வார்ம் வெல்கம் சார். ஜூம் இஸ் யுவர் சார். ஓகே சார். சார் ஜூம் இஸ் யுவர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே ரொம்ப சூப்பரா ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு ஃபயரா வந்து மார்னிங்ல உங்க ஹோஸ்டே பயங்கர ஃபயரா இருக்கு. வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பரா மார்னிங் செக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த மார்னிங் செக்ஷனை ஸ்டார்ட் பண்ண ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் சார் தனிவேல் சாருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க் பண்ணிட்டு இந்த ஒரு மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள். நிறைய பேர் கார் செரிமனி, நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆக்சஸ்ல அச்சீவ்மெண்ட் நடந்துட்டே தான் இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டே தான் இருக்கும், நல்ல விஷயங்கள பேசிட்டே தான் இருக்கும். அதுவும் இந்த காலையில பேசுறது நிறைய பேருக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கதான் செய்யுது இல்லையா? சுப்பிரமணியன் சார். சார் வணக்கம், சொல்லுங்க. ஓகே சார், சொல்லுங்க. ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே 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 சார். ஓகே டியர் லீடர்ஸ், என்னை பத்தின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. என்னுடைய பேர் ராபின். ஆக்சிஸ்ல ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்கேன். ஒரு 3 இயர்ஸா நான் அந்த ஆக்சிஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த வியாபாரத்துல நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா? இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் செல்வம் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது ஏதோ ஒரு பெரிய அளவுல சாதிச்சிருவோம், பெரிய அளவுல பண்ணிடுவோம் அப்படின்லாம் எடுக்கல. ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு வந்து 2000 ரூபாய் கிடைச்சா போதும், ஒரு 4000 ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த வியாபாரத்தை எடுத்தோம். இன்னைக்கு சூப்பரா சம்பாரிச்சிட்டு இருக்கோம். என்ன நம்பி வந்த டீம் மெம்பர்ஸ் நிறைய பேரை நல்லா சம்பாதிக்க வச்சுட்டும் இருக்கும் சரிங்களா? பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் நாலேஜ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ரொம்ப சூப்பரா அருமையா மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா மண்டே ஆனாலே ஸ்டெப் டு சக்சஸ். சாட்டர்டே க்ளோசிங் நடக்குது, சண்டே எல்லா இடத்துலயும் மீட்டிங் நடக்குது.
நெக்ஸ்ட் மண்டே ஆனா அடுத்து நம்ம என்ன ஒர்க் பண்ணணும், எப்படி நியூவா வந்தவங்க எப்படி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா கரெக்டா யோசிச்சு பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம ஸ்டெப் டு சக்சஸ் அப்படின்ற விஷயத்த பாத்தீங்கன்னா பேசிக்கா இது இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. யாராச்சும் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண உடனே பெரிய நபரா இருக்காங்களா, பெரிய கோடீஸ்வரனா இருக்காங்களா, இல்ல அவர் பண்ணிட்டு இருக்க தொழில மிக பேர் வாய்ந்த ஒரு நபரா இருந்திருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி யாரும் இருந்தது சரித்திரம் கிடையாது இல்லையா. எல்லாருமே அவங்க ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துல வந்து என்ன பண்றாங்க, டிராவல் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. இது மாதிரி எல்லா விஷயமுமே நடந்திருக்கு. அதுக்கான ஒரு வழியை என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வகுத்துதான் அதுல சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே போயிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு வியாபாரத்துல நிறைய பேர் இணைஞ்சிருக்கும். இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பையா சக்சஸ் பண்ணணும்னு தெரியாம நம்ம என்ன பண்ண முடியாது, இதுல சக்சஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம இது எப்படி வியாபாரம், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து கார் வாங்கியிருக்காங்க, சார் வீடு வாங்கியிருக்காங்க, ரெசார்ட் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ 1 lakh சம்பாதிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து என்னது, நம்ம பார்வைக்கு தெரியுது, ஆக்சிஸ்ல ஜாயின் பண்ணிடுறோம் இல்லையா. ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன பண்றது இல்ல, நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது. இவங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க என்ன வழியில கடந்து வந்தாங்க, எப்படிலாம் டிராவல் பண்ணாங்க, இன்னைக்கு சக்சஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் விஷயம். இந்த ஸ்டெப் டு சக்சஸ்ல நாங்க கடந்து வந்த பாதையும் நாங்க எப்படி ஜெயிச்சோம் அப்படின்ற விஷயத்த தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறோம். நல்லா கவனமா லேர்ன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா நாங்க ஆரம்பத்துல என்ன ஆயிடுச்சு, போயிட்டு முட்டி மோதி அடி வாங்கி ரிட்டர்ன் வந்தாச்சு, அவ்வளவுதான். நாங்க போய் ஒவ்வொரு இடத்துலயும் அடி வாங்கின விஷயங்கள தான் என்ன பண்றோம், நீங்க ஈஸியா பண்ணணும், உங்களுக்கு ஈஸியான வே வந்து என்ன பண்றோம், நாங்க கத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த வழி. ஓகேவா. நீங்க இனிமே என்ன தேவையில்ல, இதை கரெக்டா கவனமா கவனிச்சிட்டீங்கன்னா சுத்தி சுத்தி வியாபாரம் பண்ணி ரொம்ப லாங் டைம் எடுத்து சக்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த லாங் டைம் யார் எடுத்தாச்சு, நாங்க எடுத்தாச்சு ஆல்ரெடி. 3 years என்ன பண்ணிட்டோம், லாங் டைம் எடுத்துதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு எஃப்டிஸும் விபிஸும் சிடிஸ் எல்லாருமே இந்த லாங் டேர்ம்ல டிராவல் ஆகி கரெக்டான ஷார்ட்டான உங்களுக்கு சக்சஸ் ஆன விஷயங்களை கொடுக்க போறோம் சரிங்களா. அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம ஆக்சிஸோட ஹானரபிள் எம்டி அண்ட் சிஇஓ நெக்ஸ்ட் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கவனமா ஒரு 1 hour இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏன் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்ற விஷயம் தெரியும். நிறைய பேர் எதுக்காக ஜாயின் பண்ணீங்க அப்படின்றதுலாம் தெரியல. ஆனா நல்லா ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க, நமக்கு என்ன நோக்கத்தோட ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி இந்த நோக்கம் சக்சஸ் ஆகுற வரைக்கும் நமக்கு லேர்னிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். லேர்னிங் இல்லாம எந்த ஏர்னிங்குமே வராது சரிங்களா. அப்ப நம்ம எப்படி இந்த பிசினஸ மூவ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஓகே. பேசிக் நாலேஜ் நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதை பத்தின பேசிக் வந்து இருக்கும். பேசிக் இல்லைன்னா என்ன ஆகாது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். நான் நடந்து போயிட்டு இருக்கேன், ஒருத்தர் கூப்பிட்டு எனக்கு வந்து ஒரு சூப்பரான காரு, ஒரு ஆடி காரு, எனக்கு ஆனா டிரைவிங் தெரியாது. ஓகேவா. உள்ள இந்த கார் எடுத்து தம்பி அங்க பார்க் பண்ணுப்பா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், காரு காஸ்ட்லியான காரு, எனக்கு ஓட்ட தெரியாது, ஆனா அதுக்குள்ள போய் டிரைவ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள டிரைவ் பண்ணோம்னா ஆடி காரே இது வரைக்கும் நான் பண்ணல, பார்க்கல, அதுல லாங் டிரைவ் போகல, இல்ல லைட்டா கூட மூவ் பண்ணது கிடையாது. அதுக்குள்ள உட்காரணும், அதுல டிராவல் பண்ணணும், சொகுசா போகணும், எல்லா ஆசை கனவு எல்லாம் இருக்கு. பட் ஆனா எனக்கு டிரைவ் பண்ண தெரியாது. டிரைவ் பண்ண தெரியாம ஏறி உட்காருவேன். உட்காந்தா எது கிளச்சு, எது கியரு, எது ஆக்சிலேட்டரு எதுவுமே தெரியாது. நான் மூவ் பண்ணா என்ன ஆகும், ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேயாவது போய் முட்டிட்டு தான் நிற்பேன் இல்லையா. எங்கேயாவது போய் என்ன ஆயிரும், முட்டிரும், இல்ல எடுக்க சொன்னவர் மேலேயே முட்டிடுவேன். இதுதான் நடக்கும். இன்கேஸ் அந்த இடத்துல எனக்கு டிரைவிங் வந்து தெரியுது, எனக்கு பர்ஃபெக்டா நான் டிரைவ் பண்ணுவேன். இப்போ ஒரு பஸ்ஸே ஏறி பஸ் இப்படி பார்க் பண்ணா கூட என்ன பண்ணலாம், ஏறி அழகா கியரை மூவ் பண்ணி கிளச்சை மிச்சு ஆக்சிலேட்டர் கொடுத்து அழகா பார்க் பண்ணிடலாம் இல்லையா. அப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியாத ஒரு விஷயத்த நான் போய் என்னதான் போய் நீங்க மக்கள்கிட்ட பேசினாலும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினாலும், உங்க ரிலேட்டிவ்கிட்ட பேசினாலும் தெரியாம பேசுனீங்கன்னா அது தப்பு தான். அது எங்கேயோ போய் தப்பாதான் முடியும். அப்ப அதை எப்படி நம்ம சரியா பண்றது, புரியுதுங்களா. அப்ப நமக்கு இதுல உள்ள பேஸ், இப்போ கார் நான் டிரைவ் பண்றேன், பஸ் டிரைவ் பண்றோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, கீ ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேவா. கிளச்சை மிதிச்சுட்டு நைஸா என்ன பண்ணும்,
கியரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சலரேட்டரை மெதுவா கொடுத்து மூவ் பண்ணும். கொஞ்சம் மிதமான வேகத்துல போகும்போது செகண்ட் கியர் பண்ணும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பையா தான் நம்ம வந்து மூவ் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் இதோட பேசிக்குக்கும் நம்ம ஆக்சிஸ்ல உள்ள பேசிக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பையா இருக்கு. சில விஷயங்கள் வந்து இதுல இருக்கக்கூடிய பேஸ் தெரியாம நம்ம என்ன பண்றது, டைரக்டா வியாபாரத்தை ஒன் டைம் காதுல கேட்டபடி போய் சொல்லிடுறது. புரியுதுங்களா? அப்ப இதோட பேசிக் என்ன, இந்த கம்பெனி யார ஆரம்பிச்சாங்க, இந்த கம்பெனி எங்க இருக்கு, இந்த கம்பெனி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பேசிக் வந்து நமக்கு தெரியணும். நம்ம என்ன இண்டஸ்ட்ரியில இருக்கோம், இந்த இண்டஸ்ட்ரியோட வேல்யூ என்ன, இதெல்லாம் நம்ம தெரியாம என்ன பண்ண முடியாது, இந்த வியாபாரத்தை கண்டிப்பா நம்மளால ஸ்டார்ட் அப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உண்மையிலே ஆக்சிஸோட காட் ஆஃப் எம்டி அண்ட் சிஓ. ஏன்னா இந்த வாய்ப்பை இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஓ சாரும் கிட்ட 20 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். 20 வருடம் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு, பிசினஸ் ஃபீல்டு, எல்லா ஃபீல்டுலையுமே பயங்கர வெல் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ். இதை காத்திருந்து நம்ம சரியான வாய்ப்பை மக்களுக்கு கொடுக்கணும். ஆனா மக்களுக்கு ₹1 கூட லாஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா யோசிச்சு சிந்திச்சு இந்த வியாபாரத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஆரம்பிச்சவங்க தான் ஹானரபிள் எம்டி ஏபி செந்தில்குமார் சார், ஹானரபிள் சிஇஓ மிஸ்டர் பாபு சார். இவங்க 2 பேர் தான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்களை நம்பி ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைல் சொல்றேன், எம்டிஎன்சிஓக்கு அப்புறம் ஒரு 12 ஃபவுண்டர் டைரக்டர் இருக்காங்க. இவங்களா யாரு, இவங்க ஆக்சிஸ்லயும் பிரைம் மெம்பரா ஜாயின் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கம்பெனிக்காக இன்னைக்கு நமக்கு எல்லா விஷயமும் இருக்கு இல்லையா, அன்னைக்கு எதுவுமே இல்லாத காலகட்டத்துல ஆக்சிஸ்ல இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணி இப்படி ஒரு விஷயம் கொண்டு வர போறோம்னு வியாபாரம் பண்ண நபர்கள் அவங்க. இன்னைக்கு மிகப்பெரிய வியாபாரம். இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு கஷ்டமா இருக்குன்னு சில பேர் சொல்ல, சில பேர் ஈஸியா பண்றோம். ஆனா எதுவுமே இல்லாதப்ப வியாபாரம் பண்ணவங்க தான் 12 ஃபவுண்டர் டைரக்டர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 16 வைஸ் பிரசிடென்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இருக்காங்க. 1500 அபோவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட கம்பெனியோட ப்ரொஃபைலே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்டே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல இருக்காங்க. சரிங்களா? நம்ம நிறுவனம், நம்ம ஆரம்பிச்ச அந்த நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 303 ஜிஎஸ்டி ரோடு, சென்னை குரோம்பேட் சென்னையில தான் நம்ம கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல வந்து நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து, சரிங்களா? அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ஒரு ஆஃப்லைன் வச்சிருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சார் இது மாதிரி நான் பொருளை தொட்டு பார்த்து தான் வாங்குவேன், வாங்க இங்க தொட்டு பார்த்து வாங்கிட்டு போங்க. அதுக்கும் நம்ம கிட்ட என்ன இருக்கு, வழி இருக்கு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் சார், இன்னைக்கு நிறைய வியாபாரம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு வேர்ல்டுல. ஆனா எந்த வியாபாரம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரியும் பாருங்களேன். இன்னைக்கு நமக்கு தெரிய வந்து ஸ்டார்டிங் பேஸ் வந்து அமேசான் வந்தது இல்லையா, அதுக்கடுத்து பிளிப்கார்ட், இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டீல், மின்ட்ரா, நிறைய ஆப் வந்து என்ன இருக்கு, வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இதுல நம்ம பெஸ்டான ஒரு விஷயம் பண்றோம், என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆல்ரெடி வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா வியாபாரமுமே நார்மலா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நார்மலா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பட் ஆனா நம்ம வியாபாரம் மட்டும்தான், நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து கொடுக்குறோம். புரியுதுங்களா? அது சாதாரண இன்கம்லாம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன் ஆக்சிஸ்ல வந்து எல்லாரும் மெம்பர் ஆகணும், ஏன் நம்ம ஆக்சிஸ் பண்ணணும் யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சிஸ் எங்க வெளியில எல்லா இடத்துலயுமே நம்ம சம்பாதிக்கலாங்க, எல்லா இடத்துலயுமே பணம் கிடைக்குது. ஏன் ஆக்சிஸ்ல மட்டும் தான் சம்பாதிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, ஏன் நம்ம ஆக்சிஸை நோக்கி வந்தோம்? ஆனா ஆக்சிஸ்ல எவ்வளவு பணம் கிடைக்குது, எப்படி கிடைக்குதுன்றதுதான் விஷயம். வீக்லி ஹையஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரில வந்துருந்தீங்கன்னா கூட 60,000 ரூபாய் வரை உங்களால ஏர்ன் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2,40,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாங்க. அதுக்கு தான் ஆக்சிஸ் வர்றோம். நீங்க என்னதான் ஒர்க் பண்ணாலும், எங்கதான் வேலைக்கு போனாலும் உங்களால முடியல, உங்களால அந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்கு வருமானம் கிடையாது. அந்த கம்பெனில நீங்க 30 வருஷம் வேலை பாருங்க, உங்களுக்கு வருமானம் கிடையாது. ஆனா ஆக்சிஸ்ல நீங்க முழுசா நீங்க ஒரு 3 வருஷத்துல ஒரு சூப்பரான ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால முடியல, நீங்க வீட்லயே உட்கார்ந்து இருந்தா கூட என்ன பண்ணும், இதுக்கான டீம் ஒர்க்ல உங்களுக்கு வருமானம் வரும். பாசிவ் இன்கம்.
புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் இன்கம் இல்ல, ஜெனரேஷன் இன்கம். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ்ல சொல்லிட்டே போலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க கிடைக்கக்கூடிய விஷயம் வெளியில எங்கேயும் கிடைக்கல. அதனாலதான் நாங்க ஆக்சிஸ் வந்தோம். புரியுதுங்களா? ஆக்சிஸ் எதுக்கு வந்தோம், ஏன் பண்றோம்ன்றது தெரியாம நிறைய பேர் ஆக்சிஸோட விஷயம் என்னது புரியாம டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஏன் நம்ம தெரியாம போய் 2 பேர்ட்ட பேசி ஐடி எடுத்து என்ன பண்ண போறோம்? ஒரு யூஸுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ நம்ம ஐடி எடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். என்ட்ரி வந்து நம்ம இன்னும் வேகமா ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் நமக்கே சில விஷயங்கள் தெரியல. தெரியாம நம்ம என்ன பண்ணிடுறோம், 4 பேர் ஆட் பண்ணிடுறோம். அப்ப அவங்களை எப்படி நீங்க டீமை டெவலப் பண்ணுவீங்க? டெவலப் பண்றதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்கா? நமக்கே ஒரு விஷயம் தெரியாம டக்குன்னு அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்துறது, டெவலப் பண்ணிடுறது, டக்கு டக்குன்னு டிராவல் ஆயிரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆக்சிஸ்ல எத்தனை பிரைம் மெம்பர்ஷிப் இருக்கு? 13 வகையான பிரைம் மெம்பர்ஷிப் இருக்கு. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன வேல்யூ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எத்தனை ஆக்சஸ், எத்தனை பிரைம் மெம்பர்ஷிப் இருக்கு, அதுல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஈஸியா சொல்றோம்ல, லாஸ் கிடையாது, எதுவும் இல்லை அப்படின்லாம் சொல்றோம்ல. நம்ம ஃபர்ஸ்ட் அதை செஞ்சிருக்கோமான்னு யோசிங்க. நம்ம அப்சர்வ் பண்ணிருக்கோமா, அதை கரெக்டா ப்ராப்பரா பண்றோமா அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பேசிக்ல தான் நம்ம வந்து எல்லா விஷயமே அடங்கும். இந்த பேசிக்கை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து அடுத்து நெக்ஸ்ட் எப்படி மூவ் பண்றது சார்? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நியூ கெஸ்ட் லிஸ்ட். இந்த வியாபாரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ கெஸ்ட் லிஸ்ட் தான். நீங்க ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிருப்பீங்கல்ல, 6200 வாட் எவர் டேஸ் ஏதோ ஒன்று வந்து நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. அதுக்கான வேல்யூ கிடைச்சிரும். நீங்க எவ்வளவு பணம் கட்டுறீங்களோ அதுக்கான ப்ராடக்ட்ஸோ கூப்பன்ஸோ உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அது பிரச்சனை கிடையாது. ஆனா இதுல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ கெஸ்ட் லிஸ்ட் தான் என்னது, இதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த கெஸ்ட் லிஸ்ட் இல்லாம ஆக்சிஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. அப்ப எல்லாருக்கும் எங்களுக்கு கெஸ்ட் லிஸ்ட் இல்லாம இருக்குமா சார்? எங்களுக்கு நிறைய பேர் தெரியாது சார். நிறைய பேர் யோசிப்பீங்க, கெஸ்ட் லிஸ்ட் நான் இப்ப சொல்றேன், ஆட்டோமேட்டிக்கா மறந்ததெல்லாம் வந்துரும். பாருங்களேன், எத்தனையோ பேர் நம்மளை சுத்தி இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம பிறக்கிறோம், எப்படியும் அப்பாவோட ரிலேஷன் இருப்பாங்க, அம்மாவோட ரிலேஷன் இருப்பாங்க. ரிலேட்டிவ் சர்க்கிள் 2 விதமா இருப்பாங்க. ஒண்ணு நம்ம கூட நெருங்கிய உறவுகள் இருப்பாங்கல்ல, அவங்களும் ஒரு லிஸ்ட் அவுட் எடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க, தூரத்தை சொந்தம் சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட லிஸ்ட் அவுட் எடுங்க. இதுவே கிட்டத்தட்ட ஒரு இன்விடேஷன் வச்சாலே 300 400 இன்விடேஷன் வந்து கொடுத்துறோம் இல்லையா? அப்ப இதுலயே என்ன பண்ணிடலாம், நம்ம சூப்பரான கான்டாக்ட் 300 பேருக்கு நம்ம கொடுக்க முடியாது. அதுல செலக்டிவா என்ன பண்ணுங்க, ஒரு 50 பேர் எடுங்க. இதுல நிறைய பேர் வந்து படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க இருக்காங்க. புரியுதுங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ஸ்கூல் படிச்சிருப்போம், காலேஜ் படிச்சிருப்போம், ஒர்க் பண்ணிருப்போம். இதுல எல்லாம் உள்ள கான்டாக்ட்ஸ் தனித்தனியா பிரிக்கலாம். சார் நான் படிக்கவே இல்லை சார், எனக்கு எப்படி சார் கான்டாக்ட் இருக்கும்? நம்ம சொந்த பந்தம் இல்லையா? நம்ம ஒரு ஏரியால போய் ஜாமான், ஏதோ ஒரு மளிகை ஜாமான்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எவ்வளவு விஷயம் அக்கம் பக்கத்துல பழகுற வரைக்கும் நிறைய பேர் இருக்கு. இது ஒரு விஷயம் வந்து சிலர் சொல்லிடுறது அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே இந்த லிஸ்ட் வந்து இருக்கு. அப்ப இந்த கான்டாக்ட் லிஸ்ட்டை எப்படி பிரிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்க லீடர்ஸ்க்கு வந்து நீங்க சொல்லும் போது தெளிவா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டா அந்த வியாபாரத்தை எடுத்துட்டு போவாங்க. அந்த நேம் லிஸ்ட்டை அழகா அவங்க நேமு, அவங்க ஃபோன் நம்பரு, அவங்க எந்த ஊரு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி எடுங்க நேம் லிஸ்ட். இப்படி நீங்க எடுத்து உங்க லீடருக்கு மட்டும் நீங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் உட்காந்து வெரிஃபை பண்ணுவார், யார் எந்த ஊரு. அப்ப இந்த பிரான்ச் ஆஃபீஸ்ல ஆக்சிஸ்ல கிட்டத்தட்ட 117 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. எல்லா பிரான்ச்லயும் யார் யார் இருக்காங்க அவங்கள வச்சு பார்க்க வைக்கலாம்னு யோசிப்பார். இல்ல அவர் படிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி வியாபாரம் பேசலாம்னு யோசிப்பார். இல்ல அவங்க படிக்கலாம், அவங்களுக்கு எப்படி ஈஸியா சொல்லலாம்னு யோசிப்பார். அப்போ நீங்க இந்த விஷயத்த லிஸ்ட் அவுட்டே பண்ணாம வியாபாரத்தை நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி மூவ் பண்ண முடியும்? இதுதான் பேஸ்ன்னு சொல்லியாச்சு, இத பண்ணாதான் சக்சஸ் ஆகும்னு சொல்லியாச்சு. அப்ப நேம் லிஸ்டே நம்ம எடுக்கிறது இல்ல. சார் நான் 2 பேரை பார்க்கணும் சார், 4 பேர் பார்க்கணும் சார். வியாபாரத்தை ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் நமக்கு வந்து அடித்தளம். உங்களோட முதலீடே நேம் லிஸ்ட் தான். இதை கரெக்டா லிஸ்ட் அவுட் பண்ணி உங்க லீடர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா சூப்பரா என்ன பண்ணலாம், இந்த வியாபாரத்தை எடுத்துட்டு போகலாம். சரிங்களா? பேசிக் வந்து இந்த மாதிரி லிஸ்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஹோம் மீட்டிங். கெஸ்ட் லிஸ்ட் எடுத்தாச்சு. ஓகேவா? கெஸ்ட் லிஸ்ட் எடுத்த உடனே உங்க லீடர் கிட்ட உட்காந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது, ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்.
ஓகேவா? நீங்க கெஸ்ட் லிஸ்ட் எடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய நண்பரை இன்வைட் பண்ண போறீங்க. இதை இன்வைட் வந்து எப்படி பண்ணணும்? இது நிறைய பேருக்கு தெரியல. எங்க இன்வைட் பண்ணணும்? எப்படி இந்த பிசினஸ் கொண்டே கொடுக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வியாபாரத்துல இன்வைட் அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே பிசினஸ் பாதி சக்சஸ் ஆகும், க்ளோஸ் ஆகும். 2 விஷயமும் இந்த இன்வைட்லயே முடிஞ்சிடும். தப்பா இன்வைட் பண்ணீங்கன்னா அவர் உங்க போன் எடுக்க மாட்டாரு, நீங்க சொல்ற விஷயத்த கேட்க மாட்டாரு, அவர் அடுத்து உங்களை அவாய்ட் பண்ணுவாரு. அப்ப சரியான முறையில நீங்க இன்வைட் பண்ணணும். இங்கே பிசினஸோட ஸ்டார்ட்டா எண்டான்னு தெரிஞ்சிடும். நிறைய பேர் தப்பா இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிசினஸ் அப்பவே எண்ட் ஆயிரும். ஏன் நான் சொல்றேன், இந்த ஒரு மீட்டிங் ஒரு நாள் பிரசன்டேஷன் கேட்ட உடனே பெரும்பாலான கெஸ்டோ இல்ல டிஸ்ட்ரிபியூட்டரோ என்ன பண்றோம் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்றோம், அவசரப்பட்டு போய் இது மாதிரி ஒரு 3000 ரூபாய் கட்டினா போதும், 2 பேரும் சேர்த்தா 600 ரூபாய் கிடைக்கும். இது வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங், ஆக்சிஸ் இந்தியா பிசினஸ், இது பார்ட் டைம் பிசினஸ். இதுல வந்தீங்கன்னா இவர் 4 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காரு, இதுல பயங்கர கோடீஸ்வரன். இது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இத போய் ஒருத்தர் உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க இன்வைட் பண்ணீங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் போய் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட உங்க நியூ கெஸ்ட் கிட்ட இதை சொன்னீங்கன்னா முடிவு பண்ணிடுவாங்க, ஆஹா வந்துட்டாங்கடா இவங்க இப்படித்தான். போன மாசம் ஒருத்தன் வந்து சொன்னா, அதுக்கு முந்தின மாசமும் இப்படிதான் ஒருத்தன் வந்து சொன்னா, இது எல்லாமே என்ன ஆகும், நமக்கு நெகட்டிவா மாறிட்டே இருக்கும். இதெல்லாம் உண்மை இல்லையா சார்? உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு சொன்னா புரியாது. அப்ப அவங்களுக்கு புரியுற மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் டோட்டலா டிஃப்ரெண்ட். ஆனா இதே மாதிரியான நிறைய இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணிருக்காங்க, போய் சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் சேல் பண்ற கம்பெனியா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு கம்பெனியா இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களே இதேதான் சொன்னாங்க. நீங்க வாங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமிங்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்கு, பார்ட் டைம் பிசினஸ் இருக்கு, நீங்க வந்து என்ன இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப ஆல்ரெடி சொன்ன விஷயத்த நம்மளும் அதே மாடுலேஷன்ல போய் சொன்னோம்னா கண்டிப்பா அங்க என்ன நடக்கும், ரிஜெக்ஷன் தான் நடக்கும், ஃபெயிலியர் ஆயிரும். அங்கவே பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆயிரும். அப்போ நம்ம எப்படி அவங்களை இன்வைட் பண்ணி பிசினஸ்குள்ள கொண்டு வர்றது? கவனமா கவனிச்சுக்கோங்க. எப்படி நம்ம அவங்களை இன்வைட் பண்ணா அந்த பிசினஸ கொண்டு வரலாம்? நார்மலா 2 கேட்டகரியா இருப்பாங்க. ரெகுலரா சில பேர்ட்ட பேசிட்டே இருப்பீங்க, கண்டினியூவா பேசிட்டே இருப்பீங்க. சில பேர்ட்ட பேசாமலே இருப்பீங்க. இது 2 விதமா புரிஞ்சுக்கோங்க. 2 பேர்கிட்டயே ஒரே மாதிரியே பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் பேசாம இருக்கவங்கள்ட்ட ஒரு 2 or 3 days வந்து கேஷுவலா பேசுங்க. பேசுன நபர்கிட்ட நீங்க தாராளமா சொல்லலாம். ஆல்ரெடி பேசிட்டே இருக்கீங்கல்ல, அவங்க கிட்ட என்ன பண்ணலாம், போன் பண்ணி எப்படி இருக்க ஏதுன்னு சொல்லி நீங்க கிளியர் கட்டா அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு, இது மாதிரி நான் வந்து அவர் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்காரு, நார்மலா இருக்காரு அப்படின்னா, இது மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நீ ஒரு பெட்டர் ஐடியா கொடுப்ப, எப்ப ஃப்ரீயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அது மாதிரி கேட்டுட்டு பேசுங்க. இல்ல அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பா, என்னன்னு சொல்லு, இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா, இல்ல ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம், இல்ல அதை நேர்ல பார்த்தா சொல்லணும், ஏய் நான் ஃப்ரெண்டு தாடா சொல்றா, என்னடா என்னால புரிஞ்சுக்க முடியாதாடா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிஸ் இந்தியான்னு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? ஆக்சிஸ் இந்தியாவா என்னது அப்படின்னு கேட்ட உடனே ஆன்லைன் ஷாப்பிங்னு ஆரம்பிப்போம். ஆன்லைன் ஷாப்பிங் அமேசான் மாதிரியா? ஆமா, ஆனா அவன் வந்து வருமானம் தரல, நம்ம ஒரு பிரைம் மெம்பரு, 2 பேரும் சேர்த்தா வருமானம், நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்மள நம்புவானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், நிறைய பேர் பிசினஸ் போன்லயே சொல்லிடுறது. போன்லயே சொல்லி அவர் என்ன பண்ணிடுறது, ஒரு ரேடியா காலி பண்ணிடுறது. இப்படி நம்ம அவர்கிட்ட இன்வைட்லயே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அடுத்த பிரசன்டேஷனுக்கு உங்க லீடரையோ நீங்களோ என்ன பண்ணுவீங்க, போன்லயே சொல்லிட்டு அவரே என்ன பண்ணிடுவாரு, மைண்ட்ல ஒரு டிராயிங் போட்டுருவாரு, இது இப்படிதான், இது பண்ணா சக்சஸ் ஆகாது. அவர் மட்டும் அவர் ஜாயின் பண்ண மாட்டாரு, உங்க போன் எடுக்க மாட்டாரு, உங்களே என்ன பண்றாரு, இதெல்லாம் வேலைக்காவது தெரியாம போய் மாட்டிக்கிட்டியா, இது மாதிரிதான் போன வாரம் ஒண்ணு வந்தது, போன மாசம் ஒண்ணு வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களே காலி பண்றாரு. புரியுதுங்களா? அப்போ பிசினஸ் இன்வைட் பண்றதுக்கு என்ன ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கிட்ட பேசணுமா, அதோட ஸ்டாப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கேட்டா, மச்சான் இப்ப பிஸியா இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லி கட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இல்ல நார்மலா இருக்காங்களா, அவங்க கிட்ட என்ன பண்ணுங்க, இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம், நீங்க நல்ல விஷயம் நிறைய பண்ணுவீங்க, ஆனா உங்ககிட்ட பேசணும்னா இது பெரிய அளவுக்கு நம்ம சூப்பரா பண்ணலாம், ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்போ இது மாதிரி நீங்க இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவாரு, டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசன்டேஷன் கொடுக்கக்கூடிய இடம், பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து லீடர்ஸை கூட்டு போறீங்க, அவர் அப்பதான் பைக்ல போயிட்டு இருப்பார் ரோட்ல, மச்சான் நில்றான்னு சொல்லிட்டு, சார் பிரசன்டேஷன் பண்ணுங்க சார்ன்றது. அவர் வந்திருக்கிறது எதுக்கு வந்திருக்காரு,
உங்களுக்கு பிரசன்டேஷன் வந்திருக்காரு அப்படின்னா ரோட்ல நின்று பேசணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் ரீச் ஆகும் யோசிச்சு பாருங்களேன். அப்பதான் 2 பேரும் என்ன பண்ணுவான், கார்ல ஆரன் அடிச்சுட்டே போவான். 2 பேரும் அப்பதான் அவனுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பான். இந்த மாதிரி சுத்தி ஒரே நாய்ஸா இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம மட்டும் பிரசன்டேஷன் கொடுக்கும்போது அவர் காதுல பிரசன்டேஷன் பண்றது மட்டுமா கேட்கும், எல்லாமே சுத்தி உள்ள எல்லாமே கேட்கும். அப்ப அந்த பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா ஒண்ணு உங்க வீட்டுல வச்சு பிசினஸ் பண்ணுங்க, இல்லையா அவர் வீட்டுல வச்சு பிசினஸ் பேசுங்க, இல்லைன்னா ஆபீஸ் வர வச்சு பிசினஸ் பேசுங்க. அப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் தான் என்ன ஆகும், அந்த அட்மாஸ்பியர் தான் பிசினஸ்க்கு ஒரு நல்ல தாட்டை கிரியேட் பண்ணும். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க பைக்ல நின்றுட்டு இருக்கீங்க, பின்னாடி ஒருத்தர் ஆரன் அடிச்சுட்டே இருக்காரு டிராபிக்ல, உங்களுக்கு மைண்ட் எப்படி இருக்கும்? இரிட்டேட்டிங்கா இருக்காது? யாரா அவன் வந்து ஆரன் அடிச்சுட்டே இருக்கான், நமக்கு ஒரு மைண்ட் அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகாது? அதுல உட்காந்து நீங்க பிரசன்டேஷனை கவனிச்சுவீங்களா? அதே மாதிரிதான் பொது இடங்கள்ல நீங்க எங்க பேசினாலும் கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்போ இந்த வியாபாரத்தை கொடுக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க வீட்டுல உட்காந்தீங்க அப்படின்னா அமைதியா இருக்கும். ஒண்ணு நம்ம வீட்டை விட அவங்க வீட்டுல உட்காந்தீங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்த்து வச்சு உட்கார வச்சு பேசிருக்கு. ஏன் தெரியுமா? இதுல 2 விஷயம் நடக்கும். ஹஸ்பண்ட பேசினா ஒய்ஃப்ட கேட்கணும் பாரு, ஒய்ஃப்ட பேசினா ஹஸ்பண்ட கேட்பேன்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் சொல்ற பேச்ச இவங்க கேட்கறதுல, ஒய்ஃப் பேச்ச கேட்கறதுல. ஆனா இந்த டைமிங்ல இப்படி சொல்லுவாங்க. 2 பேரும் சேர்த்து உட்கார வச்சிருங்களேன். உட்கார வச்சுட்டீங்கன்னா அங்கே கிளியர் கட்டா என்ன பண்ணிடலாம், நீங்க பிசினஸ் தெளிவா கொடுத்துடலாம். அது மாதிரி சார் நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணேன் சார், நாளைக்கு போய் பிரசன்டேஷன் கொடுக்கலாமா சார்? தயவு செய்து சொல்றேன், பிரசன்டேஷன் நீங்க பண்ணாதீங்க. உங்க லீடரே பண்ண சொன்னாலும் பண்ணாதீங்க. ஃபுல்லா இது விஷயம் தெரியாம நீங்க பிரசன்டேஷன் பேசி ஒரு விஷயம் தப்பா உங்க கெஸ்ட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஜாயின் பண்ண மாட்டாரு. அடுத்து உங்களை அவாய்ட் பண்ணதான் செய்வார். புரியுதுங்களா? கண்டிப்பா அவாய்ட் பண்ணுவாரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவருக்கு ரீச் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் உங்க லீடரோட போய் பண்ணுங்க. உங்க இதுல கோர் லீடர் இருப்பாரு, டீம் லீடர் இருப்பாரு, L1 லீடரு, இல்ல அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், இவங்களை வச்சு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க போய் 1-to-1 பிரசன்டேஷன் உங்க லீடர் வச்சுதான் பண்ணணும். ஏன்னா அவருக்கு தான் என்ன தெரியும், இதை பத்தின A to Z விஷயம் தெரியும். அவர் வந்து கிளியர் கட்டா சொல்லுவாரு. ஏன்னா நீங்க போய் பிரசன்டேஷனை இங்க மாத்தி மாத்தி ப்ராசஸ தப்பா சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓவர் கான்பிடன்ட்ல உள்ளவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆனா நார்மலா சிந்திக்கக்கூடிய பர்சன் என்ன பண்ண மாட்டாரு, ஜாயின் பண்ண மாட்டாரு. அப்ப இந்த விஷயத்த கரெக்டா புரிஞ்சுட்டு உங்க லீடரை வச்சு பண்ணுங்க பிரசன்டேஷன் உங்க லீடர் இண்டஸ்ட்ரி எப்படி ஆரம்பிச்சது எல்லாம் கிளியர் கட்டா சொல்லிடுவாரு. பிரசன்டேஷன் பினிஷ் பண்ணியாச்சு சார், அடுத்து என்ன பண்ணோம், லீடர் எந்திரிச்சு வரக்கு முன்னாடி நம்மளும் கிளம்பி ஒடியாந்துடணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய பெரிய தப்பே தான். லீடர் பிரசன்டேஷன் என்ன பண்ணுவாரு, மூச்சை பிடிச்ச ஒரு 1/2 மணி நேரம், சார் ஆக்சிஸ் இந்தியா சார், இந்த இண்டஸ்ட்ரி இப்படி சார், இதுல பிரைம் மெம்பரா வந்தா எப்படி சார், எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்து ஆக்சிஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு சக்சஸ் பண்ண வரைக்கும் டாப் டு பாட்டம் கிளியர் பண்ணிடுவாரு. கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த லீடர் எந்திரிச்சு வெளில வராருல, அதுக்கு முன்னாடி சார் வாங்க சார் பைக் ஸ்டார்ட் பண்ணேன், அடுத்த பிரசன்டேஷன் பண்ணும். ஒரு பிரசன்டேஷன் நடந்தா அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, அங்க உட்காந்து க்ளோசிங் பண்ணாம நீங்க எந்திரிச்சு வராதீங்க. லீடர் உட்காந்து கேட்பாரா எல்லா விஷயத்தையும், சார் பணத்தை எடுத்துருவாங்க சார் ஜாயின் பண்ணுங்க, லீடர் கேட்பாரா? நிறைய பேர் என்ன சொல்றது, சார் பிரசன்டேஷன் கொடுத்தீங்களா நீங்களே ஃபாலோ பண்ணுங்க சார், நீங்களே என்ட்ரி எடுத்துருங்க சார். அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்க லீடர் வந்து பிரசன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் என்ன பண்ணணும், உங்களுடைய ஃப்ரெண்டுகிட்ட சார் இந்த ஒரு 2 மினிட்ஸா என் ஃப்ரெண்ட பேசிட்டு வரேன் நீங்க தான் சொல்லணும். அப்ப லீடர் என்ன பண்ணுவாரு, ஆட்டோமேட்டிக்கா அவர் வெளில வெயிட் பண்ணுவார். அப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து என்ன மச்சான் புரிஞ்சதா, இதுல எதனா டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க தான் என்ன பண்ணணும், அவர்கிட்ட உட்காந்து கேட்கணும். கேட்கும்போது சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணுங்க, பர்சனல் டச். அவங்கள என்ன பண்ணுங்க, பர்சனலா டச் பண்ணுங்க. மச்சான் இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணேன், நீங்க ரியாலிட்டிக்கலான விஷயம் சொன்னா மட்டும்தான் சக்சஸ் ஆகுமே தவிர, நீங்க அவரை போய் எப்படியாச்சும் நம்ம ஜாயின் பண்ணி சம்பாதிச்சிடணும், எப்படியாவது அவர் ஜாயின் பண்ணாருன்னா நமக்கு ஒரு 600 ரூபாய் 1000 ரூபாய் இன்கம், இப்படி நினைச்சீங்கன்னா வியாபாரம் வராது. அவருக்கு தெரிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும், இவன் நம்மள வந்து என்ன பண்ணிருக்கேன், நீங்க பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்ல சார் நீ கட்டாயம் ஜாயின் பண்ணு. ரியாலிட்டிக்கான விஷயம் பேசாம நான் இருக்கேன் என்ன நம்பி ஜாயின் பண்ணு, இது பேரு பர்சனல் டச்சா? தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட உட்காந்து ரியாலிட்டிக்கா பேசுங்க, உணர்வுபூர்வமான விஷயங்களை சொல்லுங்க. மச்சாங்க பாரு, நான் வந்து என்ன பண்ணேன், 6200 ரூபாய் பே பண்ணேன் கம்பெனில, நான் இருக்க விஷயத்த உங்ககிட்ட சொல்றப்பா, 6200 ரூபாய் பே பண்ணேன், எனக்கு 5000 ரூபாய்க்கு மளிகை ஜாமா கிடைச்சிச்சு. ஓகேவா? அது போக வந்து பார்த்தா அப்படின்னா எனக்கு இருக்க 1200 ரூபாய்க்கு 3000 டிஸ்கவுண்ட் கூப்பன்.
இங்க பாரு, இந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை நான் ஒரு 4 டைம் தான் 3 டைம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நார்மலா இதுல மெம்பரா இருக்கிறதுனால எனக்கு இவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைச்சது. அப்ப எனக்கு இங்க வந்து பார்த்தா அப்படின்னா இவ்வளவு ப்ராஃபிட்க்கு வந்து கிடைச்சிருக்கு. நான் கட்டின பணம் எனக்கு ஒருபோதும் லாஸ் இல்ல மச்சான். அப்படின்னு நீங்க என்ன கிட்ட எடுத்திருக்கீங்களோ அந்த விஷயத்த என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. அப்ப இந்த விஷயம் சொல்லிட்டீங்கனாலே அவருக்கு லாஸ் இல்லைன்றது புரிஞ்சிடும். பரவாயில்ல, கட்டின காசுக்கு எந்த ப்ராடக்ட்டும் வரல, இது வந்துருச்சு, அப்ப எந்த லாஸும் இல்ல. நெக்ஸ்ட் என்ன பண்றேன், நான் இப்ப பிசினஸ ட்ரை பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன் மச்சான். இது மாதிரி நான் உங்ககிட்ட இல்ல, ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க லிஸ்ட்டை சொல்லுங்க. இந்த மாதிரி நான் 100 லிஸ்ட் வச்சிருக்கேன். ஆனா உன்னதான் என்ன பண்ணேன், சரி நேரடியா ஃபர்ஸ்ட் பார்க்க வரலாம்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இங்க வந்தேன். இதை நம்ம கட்டுறதுனால, நம்ம பணம் பே பண்றதுனால லாஸ் இல்ல. நம்ம பிசினஸ மூவ் பண்ணுவோம். வந்து டீம் டெவலப் ஆனா நமக்கு இன்கம் தானே வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணும், தெளிவான ஒரு விஷயத்த வந்து சொல்லுங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இதுல நான் இருக்கேன், என்னை நம்பி நீ என்ன வா, நம்ம சூப்பரா அந்த வியாபாரத்தை பண்ணுவோம். இல்ல நான் மட்டும் சம்பாதிக்கிறது கூப்பிடல, நீயும் வந்த அப்படின்னா நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம், எப்படி நம்ம ஸ்கூல் படிச்சோமோ காலேஜ் படிச்சோமோ அது மாதிரி சேர்ந்து இந்த வியாபாரத்தை பண்ணோம்னா நம்ம சுத்தி உள்ள நட்பெல்லாம் மிகப்பெரிய அளவுல டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட பர்சனலா சில விஷயங்கள் பேசுங்க. லாஸ் இல்லைன்னு புரிஞ்சாலே என்ன பண்ணிடுவாரு, இந்த வியாபாரத்தை அவர் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துருவாரு. நிறைய பேரு இத லாஸ், சில பேர் இந்த டிஸ்கவுண்ட் பண்ண 5500 ரூபாய் பே பண்ணிருப்பாங்கல்ல மச்சான். 5500 ரூபாய் பே பண்ணா என்ன மச்சான் கிடைக்கும், ஒண்ணுமே கிடைக்காது. ஃபர்ஸ்டே நெகட்டிவான வார்த்தை. 5500 ரூபாய் பே பண்ணும்போது ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னா அது நெகட்டிவா தானே ரீச் ஆகும். அங்க நீங்க என்ன சொல்லணும்னா, மச்சான் 5500 என்ட்ரி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு நான் பே பண்ணது வெறும் 5500 ரூபாய் தான்டா, ஆனா கம்பெனி பாரு எக்ஸஸா போட்டு எனக்கு இப்போ 16,500 ரூபாய் இருக்கு. 11,000 ரூபாய் கம்பெனி தான் எனக்கு கொடுத்துருக்கான். இப்படி நீங்க சொல்லி பாருங்களேன் உங்க ஃப்ரெண்ட உட்காந்து. அப்ப நம்ம கட்டின பணத்துக்கு பதிலா அவன் எக்ஸஸா தான்டா கொடுத்துருக்கான், நமக்கு எந்த வித லாஸ் இல்ல. இப்படி சொல்றத விட்டு நம்ம என்ன பண்றது, 5000 பொருளே இல்லடான்றது. அவன் எப்படி ஜாயின் பண்ணுவான், கண்டிப்பா பண்றது யோசிப்பாங்க இல்லையா. அப்ப மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லும் போது நீங்க இந்த ரியாலிட்டிக்கான வேர்டு மட்டும் தான் அங்க சக்சஸ் ஆகும். அப்ப இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் இருக்கேன், என்னை நம்பி நீ வா, இப்ப எந்த கிட்டில நீ ஜாயின் பண்றன்னு உடனே கேளுங்க. கேட்டீங்க அப்படின்னா அவரு 2 days டைம் கேட்பாரு. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு 2 நாள் டைம் கொடு அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ வித்தின் 48 hours. நிறைய பேர் மிஸ் பண்றது இந்த ஃபாலோப்ல தான். லீடர் வந்து பேசிடுவாரு, பர்சனல் டச் கொடுத்துருவீங்க. இந்த 2 நாள்ல யாரோ ஒருத்தர் உங்கள்ட்ட நெகட்டிவா பேசினாலோ இல்ல அப்படின்னா இந்த வியாபாரத்தை நீங்க வெளியில உங்களுக்கு வேற ஏதோ ஒரு இஷ்யூலயோ என்ன பண்ணிடுறது, இந்த வியாபாரத்தை பெருசா நீங்க திங்க் பண்ணலன்னா இந்த ஃபாலோப்பர் 2 நாள் வந்து என்ன பண்றது இல்லை, பாக்குறதே கிடையாது. 48 hours ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த என்டிஆர்டி எத்தனையோ மாசமோ எத்தனையோ வருஷம் கழிச்சுதான் வரலாம், வராமலும் போகலாம். அப்ப இதை ஃபாலோ என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா பண்ணணும் நீங்க. அது மாதிரி சில பேர் 2 days டைம் கேட்ட உடனே வம்பா இல்ல நீ இப்பவே ஜாயின் பண்ணிடணும், இப்பவே அப்படிலாம் பண்ணாதீங்க. எல்லாம் மோர் தென் எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 2 days டைம் கேட்டாங்களா, அதை 2 days எப்படி ஃபாலோ பண்றதுன்னு யூஸ் பண்ணிக்கோ. சரிங்களா, அதை விட்டுட்டு உடனே ஜாயின் பண்ண வற்புறுத்தினீங்கன்னா கண்டுபிடிச்சிருவான், நமக்காக கூப்பிடல, அவனுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு போல அதனால போட்டு வம்படி பண்றான்னு யோசிச்சிருவாங்க. அப்ப இந்த 48 hours ஃபாலோப்ல எப்படி நம்ம பண்றது, 48 hours போயிட்டு சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணும், பர்சனலா யாராவது ஒரு இன்கம் போஸ்ட் அனுப்புறதை விட ஒருத்தர் 50,000 1 லட்சம் இன்கம் போஸ்ட் அனுப்புறதை விட நீங்க ஒரு 5,000 ரூபாய் சம்பாரிச்சிருப்பீங்கல்ல அந்த வாரம், அந்த இன்கம் போஸ்ட்டை அனுப்புங்க. நான் இந்த வாரம் என்ன பண்ணிட்டேன், 5,000 ரூபாய் நான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரியாலிட்டியா நீங்க பண்ணுங்க பிசினஸ். அப்ப அந்த 5,000 ரூபாய் அனுப்பிச்சா பரவாயில்லடா, இவன் வந்தான் 5,000 ரூபாய், அவர் உள்ள இருந்ததுக்கு அப்புறம் ஒரு 60,000 1 லட்சம் 2 லட்சம் நீங்க சம்பாரிச்சிருந்தீங்கன்னா ஓகே. நீங்க சம்பாதிக்காம வேற ஒருத்தர் அனுப்புறது பதில உங்க ரியாலிட்டிக்கா அனுப்புங்க, நான் இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் என்ன பண்ணுங்க, அவர் போய் எதர்ச்சியா அந்த பக்கம் வேற ஃபீல்டை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அவர் எதர்ச்சியா மச்சான் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுங்க. பேசும்போது மச்சான் இந்த பாரு, நான் இந்த மாதிரி நான் பிசினஸ் ஒன்றை சொல்லிட்டு போனேன் பாத்தியா, இங்க இவர்கிட்ட பேசினேன், இவர் ஜாயின் பண்ணிட்டாரு. நான் சொன்னேன்ல 100 பேரை பார்க்க போறேன்னு சொல்லி, இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீ சீனியர்ல வந்தனா உனக்கு ஒன் சைடா சப்போர்ட் கிடைச்சிருக்கும்ல, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருப்பேன்ல, இனிமே டைம் டிலே பண்ணாத அப்படின்னு சொல்லி இதுல சீனியர்லயா வந்தா என்ன உனக்கு லாபம் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணுங்க, அவருக்கு கிளியர் கட்டா சொல்லி கொடுங்க.
அவர்கிட்ட சீனியாரிட்டியை பத்தி விளக்கிட்டீங்க அப்படின்னா இது இன்னும் 2 வருஷம் பார்க்கும்போது நீ இன்னும் 2 மாசம் பேக் வாங்கும்போது உனக்கு தான் மச்சான் லாஸா இருக்கும், எனக்கு லாஸ் இல்லை, நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடுவேன். அதனால நீ சீனியாரிட்டில வான்னு சொல்லிட்டு இந்த சீனியாரிட்டியை இம்பார்ட்டன்ட் பண்ணுங்க. இப்படி அவர்கிட்ட போய் நீங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுவாரு, கட்டாயம் ஓகே மச்சான் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நான் என்ன பண்றேன், இன்னைக்கே நான் பணம் ரெடி பண்றேன். நல்லா புரிஞ்சுங்க, பர்சனல் டச்சும் கரெக்டா நீங்க சீனியாரிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா என்ட்ரி வந்துடும். சார் நான் இது எல்லாமே சொல்லிட்டேன் சார், ஆனாலும் என்ட்ரி வரல சார். என்ட்ரி வராதுக்கு 2 விஷயம் தான் இருக்கு. ஃபாலோ பண்ணி என்ட்ரி வரலன்னா அவங்களை என்ன பண்ணுங்க, தூக்கி பாட்காஸ்ட போட்டுங்க. ஆனா அதுக்கு மேலே ஒரு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்ன தெரியுமா, அவர் நிறைய விஷயம் பண்ணி சக்சஸ் பண்ணியிருக்காரு, நல்லா சம்பாரிச்சிருந்தாருன்னா கூட புரிஞ்சிடும். ஆனா ஏதோ ஒரு விதத்துல போய் ஜாயின் பண்ணிட்டு வேலையே பார்க்காம இருந்திருப்பாரு, கத்துக்காம இருந்திருப்பாரு. அதனால அவருக்கு அந்த வியாபாரம் புரிஞ்சிருக்காது. அப்ப இந்த விஷயத்த அவருக்கு கிளியர் கட்டா கான்செப்டை ரீச் பண்ணிடலாம். 2 விஷயம் தான். ஒண்ணு, அவருக்கு கான்செப்ட் ரீச் பண்ணல. நீங்களா போய் பேசுனீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல ஜாயின் பண்ணி 15 நாள் 20 நாள் 1 மாசம் ஆச்சு சார், இந்த காலகட்டத்துல போய் பேசும்போது கான்செப்டை தெளிவா ரீச் பண்ண முடியுமா அப்படின்னா சில ரீச் பண்ணிடுறீங்க, சில பேர் கஷ்டப்படுறீங்க. அப்ப கான்செப்டை தெளிவா ரீச் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீங்க ஒன்ஸ் அவருக்கு 2 டவுட் தான். ஒண்ணு, கான்செப்ட்ல அவர் பயங்கர குளறுபடி இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா உங்க மேல நம்பிக்கை இருக்காது. இது 2 விஷயம் தான் காரணம். வேற புதுசான எந்த விஷயமே கிடையாது. புரியுதுங்களா? ஒண்ணு, இந்த கான்செப்ட் அவருக்கு புரியல, இன்னொன்னு உங்க மேல நம்பிக்கை இல்லை. இதுதான் என்ட்ரி வராதுக்கான காரணம். அப்ப கான்செப்ட் உங்க லீடரை வச்சு என்ன பண்ணிடலாம், அவர் பேசி சூப்பரா சரி பண்ணி பிரசன்டேஷனை பர்ஃபெக்டா பண்ணிடுவாரு. ஆனா உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா அவர் நம்பிக்கை வர வச்சுட்டு இருப்பாரா? உங்க மேல நம்பிக்கை இல்லாத ஆளு வியாபாரம் பண்ணி எதுக்கு? அவர் வரலைன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு நமக்கு என்ன யூஸ்? அப்ப அவர் என்ன பண்ணுங்க, ப்ராட்காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வாட்ஸ்அப்ல கிரியேட் பண்ணி அவரை ப்ராட்காஸ்ட்ல ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வர்றதுக்கு நமக்கு எத்தனையோ உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கான். நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 7 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. ஆக்சஸ் 4 லட்சம் பேர் தான் நம்ம ரீச் பண்ணிருக்கோம். இன்னும் இந்த 4 வருஷத்துல 4 லட்சம் பேர் மிகப்பெரிய பிரம்மாண்டம். ஆனா இன்னும் நம்ம ரீச் பண்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்கான். ஒருத்தன் ஜாயின் பண்ணு சொல்லி உட்காந்துட்டே இருப்போம் நம்ம. தென் நெக்ஸ்ட் மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஓகே சார், ஃபாலோ பண்ணிட்டாச்சு. என்ட்ரி கன்வர்ஷன், அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கலாம். மினிமம் நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வியாபாரத்தை எடுத்துட்டோம்னா அதுக்கு உழைப்பும் நேரமும் கொடுக்கல அப்படின்னா வருமானம் மட்டும் வந்துருமா? நிறைய பேர் பண்ணக்கூடிய இதுவும் ஒரு தப்பு தான். ஆக்சிஸ இன்னைக்கு பண்றது, அப்புறம் 2 நாள் கழிச்சு பண்றது, 2 வாரம் கழிச்சு பண்றது, 2 மாசம் கழிச்சு. ஏன்? அப்புறம் உங்களுக்கு எப்படி இதுல 60,000 இன்கம் வரும்? உங்களுக்கு எப்படி 1000 ரூபாய் எப்படி இன்கம் வரும்? அப்ப டெய்லி என்ன பண்ணணும், ஒரு 4 ஹவர்ஸ் ஆகுது நம்ம ஒதுக்கணும். கட்டாயத்தின் பேர்ல தான் எல்லா வேலையும் செய்யறோம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. 8 மணி நேரம் நம்ம வேலை செய்யறோம் ஒரு நாளைக்கு. மினிமமே ஒர்க் 8 மணி நேரம். நிறைய பேர்லாம் 12, 13 ஒர்க் பண்றீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. மினிமம் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்றோம். 8 மணி நேரம் ஒர்க் பண்றதுல 15,000 20,000 சம்பாதிக்கிறோம். நாங்க ஆக்சஸ்ல நம்ம என்ன சொல்றோம், மினிமம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செய்யுங்கன்றோம். 4 மணி நேரம் நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். ஆனா மினிமமா நம்ம 4 மணி நேரம் கூட ஒதுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வியாபாரத்தை நம்ம எப்படி பர்ஃபெக்டா பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த வியாபாரத்தை நம்ம சூப்பரா பண்ணணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம பெருசா டெவலப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு டைம் கொடுத்தாகணும். டைமிங் கொடுக்காம உங்களால என்ன பண்ண முடியாது, இந்த வியாபாரத்துல பெரிதளவு பண்ண முடியாது. டைம் கொடுக்கறதுனால என்ன ஆகும், நீங்க நிறைய விஷயங்கள் ஆக்சஸ்ல லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு மினிமம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 பிரசன்டேஷன், 1 மணி நேரம் டிராவல் கால்குலேஷன் விட்டுருங்க, 3 பிரசன்டேஷன் பண்றீங்க. ஒரு வாரம் 7 நாள் கால்குலேட் பண்ணீங்கன்னா 21 பிரசன்டேஷன் பண்ணிருப்பீங்க. நிறைய பேர் இந்த டைம் பிரிக்காதனாலதான் உங்களுக்கு பிரசன்டேஷன் நடக்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஒதுக்குனா 1 ஹவர் நீங்க டிராவல் டைமிங் வச்சா கூட 3 ஹவர்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பிரசன்டேஷன். ஒருத்தருக்கு 3 பேர்கிட்ட நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு வாரத்துக்கு 21 பிரசன்டேஷன் பண்ணீங்கன்னா அதுல அட்லீஸ்ட் 10 to 15 என்ட்ரி கன்வர்ஷன் பண்ணலாம். 10 என்ட்ரி வச்சுக்கோங்க, ஏன் 5 என்ட்ரி கூட வச்சுக்கோங்கன்றேன். அடுத்து அந்த 5 பேருக்கு என்ன பண்ணலாம், கெஸ்ட் லிஸ்ட் எடுத்து அவருக்கு அடுத்த ப்ராசஸ் பண்ணுங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணிடுறது, வேமா ஓடி அடுத்த கெஸ்ட் எல்லாம் பார்க்க வேணாம். அந்த 5 பேர் நம்பி வந்திருக்காங்களா, அவங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். அவங்களுக்கு இந்த டைம் ஷெட்யூல்ல பிரிச்சு கொடுத்து அதே டைமிங்ல வச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா டீம் வருமா வராதா? இது எல்லாம் வரும், டீம் வரும், அடுத்த டெவலப்மெண்ட் வரும், நீங்க வாங்குற இன்கமோட டபுளா வரும்.
வேலையை விட்டுட்டு இதை ஃபுல் டைமா பண்ணலாம், வாரம் 60,000 சம்பாதிக்கலாம், 1,00,000 சம்பாதிக்கலாம். ஆனா இந்த டைம்ன்ற பேஸ் நீங்க ஒதுக்காதனால பிரசன்டேஷன் நடக்காது, டீம் வராது, சம்பாதிக்க முடியாது. ஆனா ஆக்சிஸ்ல நான் 3 மாசம் இருக்கேன், 6 மாசம் 1 வருஷம் இதை தான் சொல்லுவோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க கொடுக்கக்கூடிய இந்த டைம் வேல்யூவேஷன் தான் உங்களுடைய வியாபாரம். அப்ப இந்த வியாபாரத்தை என்ன பண்ணுங்க, கரெக்டா டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சார். இந்த சரியான நேரத்தை வந்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எதை வேணாலும் நீங்க மாத்தலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நேரத்தை மட்டும் என்ன பண்ண முடியாது, உங்களால விலை கொடுத்து வாங்கவே முடியாது நம்ம வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். அதனால நேரத்தை வந்து என்ன பண்ணுங்க, சரியா பயன்படுத்துங்க சார். நெக்ஸ்ட் சார். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சுப்பிரமணியன் சார். ஓகே, டைமிங் வந்து கொடுத்துட்டீங்க. இந்த டைமிங்ல வந்து என்ன சார் பண்ணணும்? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் வந்து விசிட் ரெகுலர்லி. ஒரு வியாபாரத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வியாபாரம் எப்படி இருக்கு, என்ன விஷயம்னே தெரியாம அந்த வியாபாரத்தை நம்மளால முழுமையா பண்ண முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆபீஸுக்கு வந்திருக்க மாட்டீங்க நிறைய பேரு. நான் சொல்றேன், ஆபீஸ் யாரெல்லாம் வந்தாங்களோ இன்னைக்கு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஆபீஸ் யாரெல்லாம் விசிட் பண்ணலையோ அவங்களாம் உட்காந்துருக்காங்க, மினிமமா சம்பாதிப்பாங்க. ஆபீஸ் வந்தவங்க சூப்பரா சம்பாதிக்கிறாங்க. ஏன் சார் ஆபீஸ் வந்தா அப்படி என்ன சார், அங்க எதுவும் மேஜிக் மருந்து எதுவும் கொடுக்குறீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒரு இருப்பிடம், நமக்கான ஒரு வியாபாரம் இருக்கு. அந்த வியாபாரத்துக்கான அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த வியாபாரத்துல சக்சஸ் பண்ண நிறைய பேர் அங்கதான் இருப்பாங்க. நிறைய பேர் MD&CO கால் தடம் அங்கதான் இருக்கு ஆபீஸ்ல. நிறைய ஃபவுண்டர் டைரக்டர் நிறைய சம்பாதிச்சு சக்சஸ் பண்ண நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் வைப்ஸ் உள்ள எல்லாமே அந்த ஆபீஸ்க்குள்ளதான் இருக்கு. நம்ம கேஷுவலா வந்து என்ன பண்ணுவோம், மனசுக்கு கஷ்டமா இருந்தா எங்க போவோம், ஒரு கோயில போய் அமைதியா கடவுளை பார்த்து இந்த விஷயம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அங்க போனா ஒரு அமைதி நிலவும், நம்ம மைண்ட் வந்து என்ன ஆகும், எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியாத கோவம் இருந்தாலும் அங்க போனா ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடும். அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த ஆக்சிஸ் அப்படின்ற ஆபீஸும். நீங்க ரெகுலர் ஆபீஸ் போனீங்கன்னா ஒரு மன அமைதி கிடைக்கும், பாசிட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம பிரசன்டேஷன் பண்ண தெரியல, அவர் ஓரமா பண்ணிட்டு இருப்பாரு, பக்கத்துல உட்காந்து கேட்க வேண்டியதான். எப்படி டெவலப் ஆகுறது, எப்படி இந்த வியாபாரத்தை பெரிய அளவுல டெவலப் பண்றது? அங்க உட்காந்து வியாபாரம் பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த வியாபாரத்தை தெளிவா நீங்க கவனிச்சீங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே கிளியர் ஆயிரும். உங்களுக்கு தோணாத டவுட் கூட என்ன ஆகும், அந்த வந்து கெஸ்ட் கேட்டுட்டு இருப்பாரு, அந்த கெஸ்ட் கேட்கக்கூடிய டவுட்டுக்கு இந்த லீடர் என்ன பண்ணாரு, கரெக்டா ஆன்சர் பண்ணாரு, உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். நீங்க ஃபீல்டுல போய் அடுத்து வேலை பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் சந்தேகம் இருக்கும், அங்க ஒரு லீடர் வருவாங்க, இல்ல ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரோ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரோ, வைஸ் பிரசிடென்டோ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணலாம், அங்க நீங்க மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவங்களோட ஸ்டோரியும் உங்க லைஃப் ஸ்டோரியும் ஒரே அடியா மெர்ஜ் ஆகும். அவர் எப்படி சக்சஸ் பண்ணாருன்ற டிப்ஸ் கிடைச்சா நீங்க சக்சஸ் பண்ணலாம். நமக்கு பக்கத்துல ஆஃப்லைன் ஸ்டோர் பயங்கரமா இன்னைக்கு சூப்பரா பிரம்மாண்டமா ஓபன் பண்ணி பயங்கரமா பண்ணிட்டு இருக்கோம். அங்க போனீங்கன்னா எவ்வளவு பேரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, அந்த வாங்குற ப்ராடக்ட்ல எவ்வளவு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. நம்ம போய் வாய் வார்த்தையா சொல்லிடுறோம், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்க நீ வந்தன்னா உனக்கு வந்து இவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இவ்வளவு ஆஃபர் கிடைக்கும். இதை நம்மளே ஃபர்ஸ்ட் பண்றது இல்ல. நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் இவ்வளவு லெஸ் ஆயிருக்கு, இந்த பார் நான் இவ்வளவு வாங்கியிருக்கேன் இவ்வளவு லெஸ் ஆயிருக்கு சொன்னாதானே நமக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு ரீச் ஆகும். அந்த விஷயத்த என்ன பண்றது இல்ல, நம்ம பண்றது இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, ரியாலிட்டிக்கெல்லாம் நீங்க மாறுங்க. நம்ம ரியாலிட்டிக்கெல்லாம் மாறணும்னா அது ஆட்டோமேட்டிக்கா மாறும். அப்ப ஆபீஸ் போனாதான் என்ன நடக்குதுன்னு தெரியும். நெக்ஸ்ட் எத்தனையோ லீடர் இன்னைக்கு கார் அச்சீவர், நிறைய ஹோம் வீடு கட்டியிருக்காங்க, நிறைய பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நாலேஜ் எல்லாம் ஆபீஸ் போனாதான் கிடைக்கும். யாரெல்லாம் இது வரைக்கும் ஆபீஸ் போலையோ உடனடியா கிளம்பி ஆபீஸ போய் பாத்துருங்க. ஆபீஸ் பார்த்தாதான் உங்களுக்கு அடுத்த பிசினஸே. ஓகேவா? ஓகே சார், நான் ஆபீஸ் பாத்துறேன் சார். நெக்ஸ்ட் சார். சார் நெக்ஸ்ட் அட்டன் ஆல் மீட்டிங்ஸ். எதுக்கு தெரியுமா சொல்றோம் அட்டன் ஆல் மீட்டிங்ஸ்? சில பேருக்கு வந்து சார் காலையிலேயே எங்க லீடரை ஃபோன் பண்ணி மீட்டிங் டார்ச்சர் பண்றாரு சார். சார் நான் 2 விஷயம் சொல்லிடுறேன், டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சொல்லிடுறேன், லீடருக்கும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, யாரை டார்ச்சர் எல்லாம் பண்ணாதீங்க. மீட்டிங் ஏன் அட்டன் பண்ண வைக்கணும் புரிய வைங்க. அவங்களுக்கு புரிஞ்ச அட்டன் பண்ணலையா அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. அவருக்கே சம்பாதிக்கணும்னு எண்ணம் இல்ல, அவரை மட்டும் நம்ம மீட்டிங்ல வான்னு சொல்லி என்ன யூஸ் இருக்கு?
மீட்டிங் அட்டன் பண்ணா இவ்வளவு வேல்யூ. இன்னைக்கு மீட்டிங் அட்டன் பண்றீங்க மார்னிங் வைப்ஸ், டெய்லி மண்டே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சக்சஸ் பண்ணணும்னு விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மார்னிங் வைப்ஸ் வந்து மண்டே ஆனா அட்டன் பண்ணுன்ற அக்கறை யாருக்கு வேணும்? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க லீடர் சம்பாதிக்கிறதுக்காக தான் அவர் கூப்பிடுறான்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லீடர்லாம் உங்களை வச்சுதான் சம்பாதிக்கணும் இல்ல. எத்தனையோ டீம் உருவாக்குன லீடர் இன்னும் 2 பேர் எடுத்து உருவாக்கிட்டு போயிருவாரு. தன்னை நம்பி வந்த உங்களை சம்பாதிக்கணும்னு என்ன பண்றாரு? உங்களை பாதுகாப்பா பாத்துக்கணும்ன்றதுதான் அவர் பண்றாரு. எப்படி வீட்டுல உள்ள பேரண்ட்ஸ் வந்து குழந்தை எப்படி பாத்துக்கிறாங்களோ, ஆகா ரோடு இருக்கா கையை பிடிச்சிட்டு தான் போகணும், கிராஸ் பண்ணல பார்த்தா கிராஸ் பண்ண, இதே மாதிரிதான் உங்களை ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வச்சு அவங்களுக்கு சில விஷயங்கள் கத்து கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணணும் தான் உங்களை மீட்டிங்கா வர சொல்றாங்க. ஆனா என்ன பண்றோம், நம்ம வேண்டா வெறுப்பா என்னத்த மீட்டிங் அட்டன் பண்ணோம், இவர் வேற டார்ச்சர் பண்றாருன்னு யோசிக்கிறோம். அவர் உங்க வாழ்க்கைக்காக தான் பண்றாரு. அதை நீங்க உணர்ந்துட்டீங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்கு தான் இந்த விஷயம் எல்லாம் நடக்குது, இந்த விஷயம் எல்லாம் பிரபஞ்சம் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குன்னா இது நம்ம லைஃபுக்கு தான். நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா சக்சஸ் பண்ணிடுவீங்க. உணரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, எல்லா மீட்டிங்கும் குரூப்ல பாருங்களேன், எவ்ரி ஒரு 10 மினிட்ஸ் குரூப் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. வாட்ஸ்அப் குரூப்பை நிறைய மீட்டிங் லிங்க்ஸ் வந்துட்டே இருக்கு. ப்ரெசன்டேஷனா நடந்துட்டே இருக்கு, ட்ரைனிங் நடந்துட்டே இருக்கு, டவுட் கிளியரன்ஸ் நடந்துட்டே இருக்கு, எப்படி நம்ம பர்சனல் டச், எல்லா டாபிக்கும் மீட்டிங் நிறைய நடந்துட்டே தான் இருக்கு. இது எல்லா மீட்டிங் என்ன பண்ணுங்க, கனெக்ட் பண்ணி கத்துக்கோங்க. இதெல்லாம் தெரியாம நீங்க என்ன பண்ண முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா நாலேஜ் கிடைக்கும். ஃபீல்டுல போய் உங்க ஃப்ரெண்டு கேட்கக்கூடிய டவுட்டை கிளியர் பண்ணலாம், அங்க என்ட்ரி கன்வர்ஷன் பண்ணலாம். நீங்க கத்துக்கலன்னா என்னதான் லீடர் வந்து உங்கள்கிட்ட பேசி ஈஸி உங்க ஃப்ரெண்டுக்கு கெஸ்ட்டுக்கு பேசினாலும் அந்த இடத்துல நீங்க கொடுக்க வேண்டிய நாலேஜ் கொடுக்கலன்னா என்ட்ரி மிஸ் ஆயிரும். ஆனா காரணம் யார சொல்லுவோம், லீடர் வந்து ஒழுங்கா பிரசன்டேஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்போம். தப்பு வந்து கெஸ்ட் மேலேயோ லீடர் மேலேயோ கிடையாது, நம்ம மேல இருக்கு. நம்ம தான் சரி பண்ணணும். இந்த மீட்டிங் அட்டன் பண்ணீங்கன்னா நிறைய நாலேஜஸ் கிடைக்கும். நீங்க யார் யாரெல்லாம் சம்பாரிச்சாங்களோ அவங்களோட டிப்ஸ் கிடைக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம், பெரிதளவுல நீங்க பிசினஸ் வந்து எடுத்துட்டு போகலாம். நிறைய லைவ் மீட்டிங் சண்டேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லைவ் மீட்டிங்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் பாருங்களேன், நிறைய சக்சஸ் பண்ணவங்க எப்படி சக்சஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த வாய்ப்பு எல்லாம் எங்கேயாவது கிடைக்குமானா சான்சஸே கிடையாது. இன்னொரு விஷயம்னா, நானே பேசலாம்னு இனிமே மார்னிங் வைப்ஸ்ல 100 ரூபாய் சார்ஜ் பண்ணி மீட்டிங் பண்ணுங்க சார் அப்படின்னு. ஏன்னா ஒருவேளை நம்ம மீட்டிங் வந்து இலவசமா பண்றதுனால வேல்யூவா இல்லையோ. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுங்க, இந்த வியாபாரத்தை பத்தின நாலேஜ் ஸ்கூல்ல போறோம்ல, யாராவது ஃப்ரீயா பண்றாங்களா? அப்ப எல்லா விஷயத்துக்கான ஒரு பணம்ன்றது விஷயம் கொடுக்குறோம், நம்ம கத்துக்கிறோம். காலேஜ் படிக்கிறோம், எந்த காலேஜ்ல நம்ம போய் ஃப்ரீயா படிச்சிட முடியுதா? அப்போ எல்லா இடத்துலயும் பணம் கொடுக்கறதுனால ஒரு அக்கறை வருது. அப்ப இங்க நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட், ஃபவுண்டர் டைரக்டர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நமக்காக சொல்லி கொடுக்குறாங்க. அதை கவனமா உட்காந்து கவனிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பயங்கரமா சக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் சார், அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க. ஒரு சூப்பரான ஒரு ஸ்லைடு, கான்டாக்ட் யுவர் அப்ளைன் டெய்லி. இப்ப நாங்க சொன்னோம் இல்லையா, A to Z பேசிக் நாலேஜ்ல இருந்து கெஸ்ட்ல இருந்து இது எல்லாமே உங்க அப்ளைனை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா விஷயம் கிடைக்கும். நான் ஆல்ரெடி நம்ம டீம்ல மீட்டிங் பண்ணும்போது சொல்லுவேன், அப்ளைனுக்கு நீங்களா கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சம்பாரிச்சிருவீங்க. உங்க லீடருக்கு நீங்க கால் பண்ணி இன்னைக்கு என்ன மீட்டிங் இருக்கு, இல்ல சார் எனக்கு இந்த டவுட் நடந்துச்சு, இது என்ன பண்ணேன், இன்னைக்கு நான் இந்த ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி முந்தின நாள் பேசுறது, இதெல்லாம் நீங்க உங்க அப்ளைனுக்கு உங்க லீடருக்கு கால் பண்ணீங்கன்னா 100% சக்சஸ் பண்ணிடுவீங்க. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, ஏன்னா இது நடக்கலான்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த அப்ளைன் லீடர் இருக்காருல்ல, அவர் உங்களுக்கு கால் பண்ணா நீங்க சக்சஸ் பண்ண முடியாது. இது ஒரு மேஜிக் தான், நம்புங்க. நீங்க உங்க லீடருக்கு ரெகுலரா கால் பண்ணி பாருங்களேன், நீங்க சம்பாரிச்சிருவீங்க, சக்சஸ் பண்ணிடுவீங்க. ஆனா அந்த லீடர் உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தாருன்னா நீங்க சம்பாதிக்க மாட்டீங்க, சக்சஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ டெய்லி இந்த லீடருக்கு கால் பண்ணீங்கன்னா கம்பெனில என்ன டெய்லி அப்டேஷன் நடக்குது, இந்த வியாபாரத்தை பத்தின உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை கிளியர் பண்றது, இது எல்லா விஷயமே நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வியாபாரத்துல 2 பேர்ட்ட பேசும்போது அவன் நெகட்டிவா பேசினா ஸ்டார்டிங்ல மைண்ட் அப்செட் தான் ஆகும். ஏன் நீங்க மைண்ட் அப்செட் ஆகுறீங்க? இந்த வியாபாரத்தை கேஷுவலா தான் நான் மூவ் பண்ண சொன்னோம். அப்படி உங்களுக்கு இருக்கா, உங்க ஃப்ரெண்டு தான் உங்க லீடரு, கால் பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்கு நான் என்ன பண்ணேன். ஏன்னா வியாபாரத்துல சக்சஸ் சம்பாதிக்கிறாங்க, டெவலப் ஆகுறாங்க, எல்லாம் தெரியுது நமக்கு. ஒருத்தர் நம்ம என்ன பண்றது இல்லை, நம்ம மைண்டுக்கு செயல்படுறது இல்லை.
அவர் மைண்டுக்கு செயல்பட்டு இருக்குது. அப்போ உங்க லீடருக்கு பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும், அவர் ஒரு ஐடியா சொல்லுவார், அது கிளியர் ஆயிரும். ஏன்னா எப்போதுமே உங்க லீடரோட கனெக்ட்ல இருங்க. அப்பதான் இந்த வியாபாரத்துல நீங்க பெரிதளவுல டெவலப் ஆக முடியும். லீடரை பேசுனீங்கன்னா ஒவ்வொரு டவுட்டுக்கும் அவர் 2 ஆன்சர் 3 வச்சிருப்பாரு. கையில எவ்வளவு விஷயம் வச்சிருப்பாரு. வச்சுக்காம சக்சஸ் பண்ணிட்டாரா, அதை கேட்டு பெற வேண்டிய விஷயம் நம்ம தான். நம்ம அதை விட்டுட்டு என்ன பண்றது, அவராது பண்ணிப்பாரு, அவரா கால் பண்றது. அப்படிலாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, சக்சஸ்ன்ற ஒரு எல்லையை போய் தொட முடியாது. நீங்க கால் பண்ணுங்க டெய்லி. உங்களுக்கு என்ன, ஏன்னா 10 பேர் இருக்காங்க கால் பண்றாங்க, ஓகே. அவர் டீம்ல 100-200 பேர் இருக்காங்க. 200 பேருக்கு அவரால கால் பண்ண முடியுமா? ஆனா நீங்க நினைச்சா என்ன பண்ண முடியும், அவருக்கு கால் பண்ணி பேச முடியும். இது மாதிரி நீங்க மாறினீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய அப்டேஷன், நிறைய நாலேஜ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்க லீடர் அப்ளைனுக்கு மட்டும்தான் இருக்கு. நீ உங்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிருந்தாலும் அவர் உங்க அப்ளைன் தான். அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதை தேடி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், சூப்பரா டெவலப் ஆயிரும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் சார், அதனால முக்கியமா லீடர்ஸ்க்கு யாரெல்லாம் கால் பண்ணலையோ இன்னையில இருந்து கால் பண்ணுங்க. வீக்லி டார்கெட், வாரம் வாரம் வந்து என்ன சார் ஆக்சஸ்ல ஜாயின் பண்ணும்போது வந்து டார்கெட்டே கிடையாதுன்னு சொன்னாங்க. நீங்க என்னடானா வீக்லி டார்கெட் வந்து சொல்றீங்க. இப்படி நாங்க டார்கெட்ல தான் ஆல்ரெடி கம்பெனில ஒர்க் பண்றோம், இண்டஸ்ட்ரியெல்லாம் அப்படிதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மறுபடியும் இங்கேயும் டார்கெட்டா? நல்லா யோசிச்சுக்கோங்க. இது நாங்க கொடுக்குற டார்கெட் கிடையாது. ஆக்சஸ்ல டார்கெட்டே கிடையாது. ஆனா இந்த டார்கெட் எதுக்காகனா உங்களுக்காக. நீங்க உங்களுக்கு வச்சுக்கிற டார்கெட் தான். லைஃப்ல நமக்குன்னு ஒரு டார்கெட், நமக்குன்னு ஒரு கொள்கை இல்லை அப்படின்னா, நமக்குன்னு ஒரு விஷன் இல்லை அப்படின்னா, நம்ம இந்த வியாபாரம் இல்லை எந்த வியாபாரத்திலையும் நம்ம லைஃப்பை மாத்த முடியாது. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு டார்கெட் இருக்கணும். நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம ஒரு சூப்பரான ஒரு வியாபாரத்தை எடுத்திருக்கோம். நம்ம ஒரு பிசினஸ் மேன், பிசினஸ் உமனா தான் இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா அந்த ஜாப் இவ்வளவு பண்ணணும், இவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணணும், இந்த கம்பெனில இவ்வளவு ப்ரொடக்ஷன் நடக்கணும், எல்லாமே ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. இது உங்க வியாபாரம். இந்த வியாபாரத்துல நீங்க எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க, என்ன வாங்க போறீங்க, எப்படி டெவலப் ஆக போறீங்க அப்படின்ற விஷயம் வந்து என்ன இருக்கணும், நீங்க வீக்லி டார்கெட் வந்து இருந்திருக்கணும். வீக்லி டார்கெட் வந்து எனக்கு பண்ண தெரியல சார் அப்படின்னா உங்களுக்கான சரியான ட்ரீம் இன்னும் நீங்க செட் பண்ணலன்னு அர்த்தம். உங்க ட்ரீமை சரியா செட் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வீக்லி டார்கெட் மைண்ட்ல வந்துடும். இந்த வாரம் இவ்வளவு சம்பாதிக்கணும். வார வாரம் சொல்றாங்க நம்ம 3 விதிகள்ல 1 சனிக்கிழமை ஆனா என்ன பண்ணும், உங்க லீடருக்கு நீங்க எழுதி அனுப்பணும். என்ன டார்கெட், இந்த வாரம் என்ன வியாபாரம் பண்ண போறோம், இது எத்தனை பேர் செய்றீங்களோ உங்களுக்கு எல்லாம் வருமானம் வந்துடும். உங்க லீடருக்கு போன் பண்ணி இந்த வாரம் வந்து நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும் சார், அதுக்கு என்ன சார் நான் பண்றது, நான் என்ன வேலை செய்யணும், எத்தனை மணி நேரம் ஒதுக்கணும், எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறத உங்க லீடர்கிட்ட சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அவரு வந்து என்ன பண்ணுவாரு, நீங்க 10,000 ரூபாய் டார்கெட் வச்சிருக்கீங்களா, அதுக்கு சிம்பிளா ஈஸியா பிளான் தருவார். இது ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா அந்த டார்கெட் வந்து வைக்க சொல்றேன், நீங்க ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணா மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு விஷயத்த நீங்க எழுதி செய்யணும்னு நினைச்சா மட்டும் தான் செய்ய முடியும், பர்ஃபெக்டா முடிக்க முடியும். அப்ப இதை என்ன பண்ணுங்க, டார்கெட் ஷீட் எழுதிட்டு அதுலதான் நீங்க பயணம் பண்ணுவீங்க. 1 கோடிக்கு பயணம் பண்ண வேணாம், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரத்துக்கு நம்ம என்னது 10,000 ரூபாயா, 10,000 ரூபாயா, 1 லட்சமோ 2 லட்சமோ இந்த வாரத்துக்கு அப்படி பயணம் பண்ணுங்க. இது ஈஸி. 1 கோடிக்கு நீங்க ஒரு வாரத்துல பயணம் பண்ண முடியாது, 1 லட்சம் ரூபாய்க்கு பயணம் பண்ணலாம். அப்படி நீங்க பிளான் பண்ணி டிராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை டார்கெட் பேஸ் வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா சூப்பரா என்ன பண்ணும், இந்த இன்கம் வந்து பயங்கரமா உங்களுக்கு கிரியேட் ஆகும். உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. இதை விட்டுட்டு லீடர் வந்து ஒரு 2000 பிவி முடிங்க, ஒரு 4000 பிவி முடிங்க, முடிச்சிருவீங்களா? உங்களுக்கே அதுல எண்ணம் இல்ல, எப்படி முடிப்பீங்க? அப்ப வாரம் வாரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அடுத்த வாரம் இன்கம் வரும். இதை டார்கெட் பண்ணாலே முடிச்சிருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டாலே அதை முடிச்சிருவோம். முடிச்சுட்டா இன்கம் வரும். அடுத்த நாள் நீங்க பிரசன்டேஷன் போகும்போது உங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணீங்கன்னா, இந்த பாரு இந்த வாரம் என் வருமானம் காட்டலாமா, காட்ட முடியாதா? வீக்லி டார்கெட் இல்லாம எப்படி முடிப்பீங்க? ஒரு 20,000 ரூபாயோ 50,000 ரூபாயோ டார்கெட் வச்சிருக்கீங்க, 50,000 ரூபாய் வச்சுக்கோங்க. ஒரு 40,000 ரூபாய் நீங்க சம்பாரிச்சிட்டீங்க. அடுத்த வாரம் உங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது இங்க பாரு ஒரு வாரத்துக்கு 40,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன். இந்த டார்கெட் வச்சாதான் நடக்கும். நடந்தாதான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க ஷோ பண்ண முடியும் நான் இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன்னு. இதை நீங்க ஷோ பண்ணா மட்டும்தான் உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு, உங்களை நம்புவாரு. 8th வீட்டுல 3வது வீட்டுல ஒருத்தர் சம்பாரிச்சாரு, நம்ம சம்பாரிச்சிருக்கத நம்ம ஷோ பண்ணோம்னா பேஸ் இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணாலே நீங்க ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. நீங்க ஃபினிஷ் பண்றீங்களோ இல்லையோ, நீங்க ஃபினிஷ் பண்ற வேலையை உங்க லீடர் பண்ணி கொடுத்துருவாங்க.
நமக்கு எல்லாத்துலயுமே ஒரு எய்ம், ஒரு டார்கெட் வச்சாதான் பண்ண முடியும். நான் வந்து கண்டிப்பா டைமண்ட் முடிக்கணுமா, டைமண்ட் முடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், நீங்க கேட்காம அவர் சொல்லி என்ன பண்றது? கூப்பிட்டு கேளுங்க, சார் நான் இந்த வாரம் வந்து டைமண்ட் முடிக்கணும் சார், நான் அந்த ஸ்டேஜ்ல நான் நிக்கணும் சார், என்னெல்லாம் எத்தனை பேர் கேலி கிண்டல் பண்ணிருக்கான் சார், என்னோட டார்கெட் இந்த வாரம் டைமண்ட் சார், நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அவனுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருப்பேன் சார். அப்படி நீங்க டார்கெட்டை நீங்க வைக்கணும். புரியுதுங்களா? இதை நீங்க வச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிசினஸ் வந்து growth ஆகும். பட் நாட் லீஸ்ட் நினைக்கிறேன். கடைசி லாஸ்ட் சார், நெக்ஸ்ட் சார், பிலீவ். இது ஒரே ஒரு விஷயம் தான். லீடர்ஸ் நம்புங்க, நம்புனாதான் சோறு. புரியுதா? உங்களையே நீங்க நம்பாம நீங்க இந்த வியாபாரத்தை சக்சஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? எந்த வேலையிலையும், எந்த வியாபாரத்திலையும், எந்த விஷயத்திலையும் தன் நம்புனவங்க மட்டும்தான் இங்க ஜெயிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கோங்க. பல்பு கண்டுபிடிச்சாரு, பண்ண உடனே என்ன பண்ணியாச்சு, சக்சஸ் ஆயிடுச்சா? பெருசா எல்லா உலகத்துக்கும் வெளிச்சம் கொடுத்துட்டாரா? கிடையாது. 1000 முறை அவரை ட்ரை பண்ணி தோத்து அவர் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் டெவலப் ஆனாரு. அணுவிலேயே அவரு ரெடி பண்ண எல்லா கூடங்களும் எரிஞ்சும் கூட அவர் என்ன பண்ணாரு, நெக்ஸ்ட் ட்ரை பண்ணாரு. ஏன்? அவரை நம்புனாரு, அவர் ஐடியாவை நம்புனாரு. இன்னைக்கு நம்ம நைட்ல வந்து வெளிச்சத்தோட உட்காந்துருக்கோம், படிக்கிறோம்னா என்ன காரணம்? அவர் மேல வச்ச நம்பிக்கையில தான் இன்னைக்கு உட்காந்து வெளிச்சத்துல படிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வியாபாரத்துல சம்பாதிக்கணும், டெவலப் ஆகணும், நம்மளும் மிகப்பெரிய அளவுல மாற முடியுன்றத நீங்க நம்புங்க ஃபர்ஸ்ட். ஆணித்தரமா நீங்க நம்பாம இந்த வியாபாரத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, பெருசா எடுத்து பண்ண முடியாது. ஆனா நிறைய பேர் நம்பிக்கையை எங்க வைக்கிறோம் தெரியுமா? நம்மள பாசிட்டிவா பேசுறவங்கள்ட்ட நிறைய பேர் நம்பிக்கை வச்சீங்கன்னா சக்சஸ் பண்ணிடுறீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களை நீங்க நம்புறது கிடையாது. உங்களை ஒருத்தர் சொல்லுவான்ல ஆப்போசிட்ல, இதெல்லாம் நம்பாத, இது மாதிரிலாம் அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. உங்க நம்பிக்கையை உங்க மேல இல்லாம அவர் மேல கொண்டு போய் திணிச்சிடுறீங்க. அதனாலதான் நிறைய பேர் தோக்குறீங்க. நிறைய பேரோட மனநிலை என்ன ஆயிருது, தான் மேல வைக்கிறது கிடையாது. அவன் ஏதோ ஒரு விஷயம் சொல்றான்னா அவன் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க. அவன் மேல நம்பிக்கை வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஃபெயிலியர் தான் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா இதே நம்பிக்கைய உங்க மேல வைங்க. நான் இதுல சம்பாரிச்ச கண்டிப்பா என்ன நக்கல் பண்ணவன், கேலி பண்ணவன், கிண்டல் பண்ணவன், நம்மள அங்கங்கெல்லாம் பார்த்து சிரிச்சவன், நம்மளெல்லாம் முன்னேற வேணாம்னு நினைச்சவன், இவங்க முன்னாடிலாம் வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு சரியான பவரா இருந்துச்சுன்னா இந்த நம்பிக்கை உங்களை விட்டு என்னைக்கும் போகாது. உங்களை நீங்க நம்பிட்டீங்கனாலே நீங்க 50% சக்சஸ் பண்ணிட்டீங்க. அப்ப மீதி 50% யார சார் நம்பணும்? இந்த வியாபாரம் வந்தீங்கல்ல, ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியை நம்புங்க. ஆக்சிஸ் இந்த வியாபாரம் நமக்கு பலன் தரும்ன்றத நம்புங்க. உங்களை இங்க மெம்பர்ஷிப்பை இங்க கொண்டு வந்திருக்காரு இல்லையா, உங்க லீடரோ, உங்க ஃப்ரெண்டோ, உங்க ரிலேட்டிவோ ஒருத்தர் வந்திருக்காருல்ல, உங்க அப்ளைன் லீடரை, அவர் யாரா வேணா, உங்க ரிலேட்டிவ் யாரா வேணா இருக்கட்டும், அவரை நம்புங்க ஃபர்ஸ்ட். அவர் நமக்கு நல்லதுதான் செய்வாருன்றத நினைங்க. அவர் ஏதோ ஒரு விஷயம் செய்யப்போ அவர் நமக்கு கெட்டது செய்யறாரோ, இப்படி செய்யறாரோ, அப்படி செய்யறாரோ யோசிச்சீங்கன்னா இந்த வியாபாரத்தை என்ன ஆக முடியாது, பெருசா மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அப்ப உங்க லீடரையும் உங்களை சுத்தி உள்ள லீடர்ஸ் நல்ல விஷயம் சொல்றாங்களா நம்புங்க. நெகட்டிவா சொல்றாங்களா அப்படியே தூக்கி ஓரமா வச்சிருங்க. அவ்வளவுதான். பாசிட்டிவா சொல்றவங்களை நம்பிட்டு உங்க லீடர், உங்க எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்கட்டும், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்கட்டும், வைஸ் பிரசிடென்ட், ஃபவுண்டர் டைரக்டர், இவங்க எல்லாம் என்ன விஷயம் சொல்றாங்களோ நம்பி அப்படியே செய்யுங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க. எத்தனை பேர் சக்சஸ் பண்ணிருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்பிக்கை. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த மார்னிங் வைப்ஸ் நடக்குதுல்ல, இன்னைக்கு டாக்டர் மிஸ் தனிவேல் சார் வந்து இந்த மார்னிங் வைப்ஸ் எடுத்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மார்னிங் வைப்ஸ்ல நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை கிரியேட் ஆகுது. அப்ப இதை அட்டன் பண்ணாதான் நமக்கு நம்பிக்கை கிடைக்குதுல்ல, நிறைய விஷயம் கத்துக்கிறோம்ல. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த முழுமையா தெரிஞ்சாலே நமக்கு அதிமீறின நம்பிக்கை வந்துடும். அந்த விஷயத்துல நம்ம பயணம் பண்ணலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க மேல நம்பிக்கையோட இந்த வியாபாரத்தை எடுத்து பண்ணீங்க அப்படின்னா பயங்கரமா சக்சஸ் பண்ண முடியும். இந்த வியாபாரத்தை 3 வருஷமா எடுத்தோம். 3 வருஷமா அந்த வியாபாரத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம். ஒரே காரணம், நம்பிக்கை. என்னால முடிஞ்சது. ஆரம்ப காலகட்டத்துல என்ன தெரியுமா, ஆரம்ப காலகட்டத்துல இன்கம் வரும், வராம இருக்கும். அப்புறம் இன்கம் மெதுவா ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இன்கம் ஃப்ளோ நல்லா எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ணுவோம். அடுத்து இன்னும் டெவலப் ஆகும். இதுதான் படிப்படியா நடக்கும். அப்ப இதுக்கு எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது யாரு?
எங்களோட லீடரை நாங்க நம்பணும் நடந்தது. இப்ப இந்த மந்த் வந்து என்னன்னா கார் டெலிவரி எடுக்கிறேன். இது எதனால நடந்தது? என்ன நம்புனேன், நடந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போய் பேசினேன் என் ஃப்ரெண்டுகிட்ட, என் ரிலேட்டிவ்ட்ட பேசும்போது அது இதுன்னு சொன்னாங்களே, அவங்கள நம்புனதுனால என்ன நடந்தது? அவங்கள நம்பி இருந்தேன்னா 10,000 20,000 ரூபாய்க்கு எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். இன்னைக்கு வந்து கார்ன்ற கனவுல என்ன பண்ணிருக்க முடியாது, அச்சீவ் பண்ணிருக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், நான் என்ன நம்பினேன், நான் ஏன் எவனையும் நம்பணும்? அப்படி அவனை நம்பியிருந்தாதான் அவன் நேரம் பெரிய கோடீஸ்வரனா இருப்பானே. அவன் சொல்றதை கேட்டா நம்ம கோடீஸ்வரன் ஆகலாம். அவனே நம்மள மாதிரிதான் நார்மலா தானே இருக்கான். அப்ப நம்ம அவனை நம்ப தேவையில்ல, நம்மளை நம்பினாலே போதும். இந்த வியாபாரத்துல பெரிய அளவுல சக்சஸ் பண்ணலாம். கண்டிப்பா எல்லாருமே இந்த வியாபாரத்தை சூப்பரா எடுத்து பண்ணுங்க. பிரம்மாண்டமா எடுத்துட்டு போகலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிலீவ் பிலீவ் பிலீவ், அவ்வளவுதான். நமக்கு நம்புறதை தவிர வேற ஆப்ஷனே இல்ல. கண்டிப்பா நம்பிக்கையோட வேலை பாருங்க, நம்பிக்கையோட செயல்படுங்க, உண்மையா வேலை பாருங்க, உண்மையா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே தேங்க் பண்ணிட்டு மீட்டிங் எண்ட் பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ ஆல். சூப்பர் 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 சார், சூப்பர். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வெப்ஸ்ல வந்து பண்ணக்கூடிய இந்த ஸ்டெப் டு சக்சஸ் அப்படிங்கிறத நம்ம கம்பெனியோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சூப்பரா அற்புதமா ராபின் சார் வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களுடைய அனுபவங்களுடைய தொகுப்பு வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. கடைசி அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வைக்கணும், யார் மேல வைக்கணும், உங்க மேலதான் வைக்கணும் அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா சொல்லிட்டாங்க. ரொம்ப எக்ஸலண்டா ஒரு அற்புதமான அருமையான ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு வந்து இருந்துச்சு. எத்தனையோ பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நிச்சயமா ரீச் ஆயிருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்றதுக்கு நம்ம மக்கள் கிட்ட வந்து கேட்கலாம். டான் ஆன் ஆர் டில்லி பாபு, உங்களை வந்து அட்மிட் பண்ணிருக்கேன். இந்த ப்ரோக்ராம்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணலாம் சார். டில்லி பாபு சார், TKM. ரூபாமணி மேடம், உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் மேடம். தேங்க்யூ. சாரி, தேங்க்யூ சொல்லக்கூடாது, மகிழ்ச்சி. உண்மையிலுமே எல்லா ஸ்டெப் டு சக்சஸும் ஒரு விதத்துல ரொம்பவே நிறைய ஐ ஓப்பனிங் இருக்கு, நிறைய நுணுக்கமான விஷயங்கள். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன், எல்லா 10 பாயிண்ட்லயுமே புது விதம் நான் கத்துக்கிட்டேன், இன்னைக்கு புது விஷயங்கள் கத்துக்கிட்டேன். பர்டிகுலரா சொல்லணும்னா இந்த பர்சனல் டச் அப்படின்றது இப்ப நிறைய பேர் என்னன்னா கூடவே லீடர் கூடவே கிளம்பி அடுத்த இடம் போறது, அது உண்மையாலுமே நடந்துட்டு இருக்கு. அது அவங்களுக்கு தெரியுது, ஏன்னா அவங்க டீம்ல நடந்திருக்கும், அவங்களுக்கும் நடந்திருக்கும். கூடவே கிளம்பி வந்துடுறது. அப்படி இல்லாம கூட இருந்து அவங்களுக்கு அந்த பர்சனல் டச்ல தான் ஐடியே க்ளோஸ் ஆகுது அப்படின்றது நிறைய பேருக்கு இங்க புரியல. லீடர் சரியா பிரசன்டேஷன் கொடுக்கல, லீடர் நம்ம கையில ஐடி எடுத்து கொடுக்கல அப்படின்ற மென்டாலிட்டில தான் இப்ப நிறைய பேர் இருப்பாங்க மைண்ட் செட்ல. எல்லா பாயிண்ட்டுமே சூப்பர். இந்த எவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம போஸ்டர் பார்த்தா நிறைய பேர் நினைச்சிருப்போம் ரொம்ப சின்ன பையனா இருக்காருன்னு நினைச்சிருப்பாங்க. பட் அவரோட ஏஜ் வந்து இந்த இடத்துல விஷயம் இல்ல, அவரோட அப்ளைனோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு சூப்பரா இருந்தது. செஷன்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்த டாக்டர் குருநாதருக்கும் இத போஸ்ட் பண்ணிட்டு இருக்க சுப்பிரமணியம் சார் எல்லாருக்குமே மகிழ்ச்சி. அன்பு பேர் ஆனந்தம். தேங்க்யூ. சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். ஸோ ஒரு ஃபாலோ அப்ல தான் வந்து ஒரு ஐடி கன்வர்ஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை ரூபாமணி மேடம் கத்துக்கிட்டதா சொன்னாங்க. வாழ்த்துக்கள் மேடம். ஜெயக்குடி சார், கிரியேட்டர் ஜெயக்கொடி, நீங்க வாங்க, உங்களை இன்வைட் பண்ணிருக்கேன். உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க, வெல்கம் சார். வெரி குட் மார்னிங் சார். வணக்கம் மேடம். நான் வந்து சாமராய் மில்லினியர்ஸ்ல இருந்து கிரியேட்டர் ஜெயக்குடி பேசுறேன். என்னுடைய சிஐடி வந்து இஸ்மாயில் சார். சார் இப்போ சார் எடுத்தா ராபின் சார் ஸ்டெப் டு சக்சஸ் சொன்னார் பார்த்தீங்களா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சுங்க சார். ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான வேர்ட்ஸுங்க சார். டெஃபினட்டா அதை ஃபாலோ பண்ணி என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டை போடுவேன், என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுப்பேங்க சார். இன்னொன்று வந்து என்னுடைய அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு ஆப்ரேஷன்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி வெளியே வரணும்னு கொஞ்சம் உங்கள் சார்பாக ப்ரே பண்ணிக்கணும், அதுக்காக தாங்க சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ஓகே மேடம், ஓகே மேடம். ஸோ ஜெயக்குடியோட அம்மா வந்து ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. நம்ம எல்லாருமே மனமுருக நெஞ்சார இறைவன்கிட்ட வந்து ஒரு நிமிடம் மட்டும் பிரார்த்தனை பண்ணுவோம். நிச்சயமா அவங்க உடல்நலம் குணமாகி நோயற்ற வாழ்வு பெற்று குறைவற்ற செல்வத்தோட இன்னும் நீண்ட காலம் அவங்க வந்து இந்த உலகத்துல பயணிக்க வந்து நம்ம இறைவன்ட்டையும் இந்த பிரபஞ்ச சக்தியையும் வேண்டிக்குவோம். நிச்சயமா நல்லபடியா திரும்பி வருவாங்க மேடம். நாங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்றோம் அந்த மார்னிங் சார். மிக்க மகிழ்ச்சிங்க சார். ஓகே, நன்றி. சுரேஷ் சார், சிஇடி சுரேஷ் சார், உங்களை வந்து அட்மிட் பண்ணிருக்கேன் சார். வாங்க சார், உங்களோட கருத்துக்கள் நீங்க பகிரலாம் சார். காலை வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் சார், பொன்னேரியில இருந்து சொல்லுங்க சார். ஓகே சார், சூப்பர் சார். ராபின் சார் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியில மீட் பண்ணிருக்கேன், அவார்ட் ஃபங்க்ஷன்ல. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசியிருக்கேன் ஸ்டேஜ்ல. இன்னைக்கு தான் அவரோட ஸ்பீச்சை முழுமையா கேட்டேன். உண்மையிலே வந்து எக்ஸலண்டா சொல்லியிருக்காரு. ஸ்டெப் டு சக்சஸ்
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த கங்குலி பீரியட்ல ஓகேங்களா, அசருதீன் பீரியட்ல பாத்தீங்கன்னா ராபின் சிங்னு ஒருத்தர் இருப்பார். மிடில்ல இறங்குவாரு ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆடி கொடுத்து அந்த ஒரு மேட்சையும் இந்தியா ஜெயிக்கணும்ன்ற அந்த உணர்வுபூர்வமா ஆடுவாரு. ஓடி ஓடி ரன் எடுப்பாரு. அந்த அந்த கிரவுண்ட்லயே உழுவார் அவர் ஓகேங்களா. கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு தெரியும். அது மாதிரி வந்து இன்னைக்கு அவர் பேசின ஸ்பீச் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்து, அதுவும் இதே பொன்னேரியில அவர் வேலை பார்த்துருக்காருன்னு சொல்லும்போது அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் பாத்தீங்கன்னா இதே பொன்னேரி தான். அது மாதிரி இந்த இடத்துல வந்து வேலை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு விஷயமும் ஆக்சிஸ் கிடைச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்னைக்கு அவர் வாழ்க்கையில உண்மையிலே வந்து முன்னுக்கு வந்திருக்காரு. அவரு சொன்ன விஷயத்த உண்மையிலே வந்து ஒரு இந்தியாவுக்கு ஆடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் சிங் எப்படி அந்த கிரிக்கெட்ல ஆடினாரோ அது மாதிரி நீ ராபின் சார் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ்ல இருக்க ஒரு இந்தியனும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வுபூர்வமா ஸ்டெப் டு சக்சஸ் வந்து எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. தயவு செஞ்சு இந்த விஷயத்த இருக்கக்கூடிய அத்தனை பேருமே புரிஞ்சு வேலை பார்த்தோம் அப்படின்னா சர்வ நிச்சயமா நம்ம லைஃப் மிகப்பெரிய இடத்துக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஓகே சார், ஓகே சார். ஸோ சுரேஷ் சார் வந்து உணர்வுபூர்வமா இருந்துச்சு அப்படின்னு இந்த மீட்டிங் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சுரேஷ் சார். அடுத்த கருத்துக்களை பகிர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். வாங்க சார், உங்களை வெல்கம் பண்றேன் சார். அட்மிட் பண்ணிக்கோங்களா. சார் காலை வணக்கம். உண்மையிலேயே அருமையா இந்த மார்னிங் பாஸ் வைப்ஸ் வந்து சூப்பராக கொண்டு போயிருக்கீங்க சார். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டெப் டு சக்சஸ் ராபின் சார் உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டில் நம்முடைய பாரதி நகர் பிரான்ச் ஆஃபீஸில் வந்து அன்னைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாந்தி மது மேம். ஸோ நான் அங்கே எதாச்சும் தான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலே அன்னைக்கு ஆர்எஸ்எம்மும் நம்முடைய ராபின் சாரும் விசிட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே அன்னைக்கு ராபின் சார் ஒரு விஷயம் அங்கே பதிவு பண்ணாரு. ஸோ நான் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலேருந்து வந்து இந்த ஏரியாவில் நான் வந்து பிஸ்னஸ் இது எடுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது எனக்கே ஒரு இதுவாக இருந்தது. ஏன்னா அவர் இருக்கிற ஏரியா பகுதிகள் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியாது, பெருசாக வந்து அவ்வளோ இது தெரியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளிநாட்டில் இருப்பாங்க எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க அப்படி. ஆனால் அந்த இடத்துல இருந்து நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் வந்து நான் இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ண இங்கே வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது யோசிச்ச விஷயம்தான். ஸோ எந்த மாதிரி வாய்ப்பு நம்ம சுற்றி எவ்வளோ இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம கவனிக்காமே இருக்குமா, நம்ம கான்டாக்ட் இல்லாதலன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த உணர செஞ்சாரு. உண்மையிலே அவருக்கு இந்த இடத்துல நான் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டெப் டு சக்சஸ்ல எனக்கே ஒரு என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த உணர செஞ்சாரு. ஸோ இன்வைட்ல இந்த மாதிரி விஷயத்த நம்ம கையாளணுன்றது எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி என்னுடைய டீமுக்கும் நான் இதை கொடுப்பேன். நன்றி சார் ராபின் சார். ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அப்ளைடு சீனிவாசன் சார் அண்ட் பாரதி மேம் அந்த வழிநடத்திட்டு இருக்க தசரத் சார் அண்ட் கொடியா சாருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். சூப்பர் சார், சூப்பர் சார். முத்துக்குமரன் சார் வந்து எப்படி இன்வைட் பண்றது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த ப்ரோக்ராம் மூலமா அப்படின்னு தெரியப்படுத்திருக்கீங்க. சூப்பர் சார். பாண்டிச்சேரியில இருந்து வெரோனிக்கல், நீங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். வாங்க, வெல்கம். வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா சார்? கரெக்டா இருக்கு மேடம். சார் வந்து 10 பாயிண்ட் வந்து சொல்லி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பேசிக் நாலேஜ் சொல்லியிருந்தாங்க. லீடர் லேர்னிங் இல்லாம ஏர்னிங் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்லியிருந்தாங்க. கார் ஓட்ட தெரிஞ்சாதான் வந்து நம்ம டிரைவ் பண்ண முடியும், தெரியாம எந்த விஷயத்தை தொடங்கினாலும் போய் தப்பாதான் முடியுன்றத சொல்லியிருந்தாங்க சார். ஏன் நம்ம வந்து ஆசிஸ்ல வந்தா நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு பாயிண்ட வந்து தெளிவா சொல்லியிருந்தாங்க சார். செகண்ட் பாயிண்ட் வந்து நியூ கெஸ்ட் லிஸ்ட். மேடம் ஃபுல் மீட்டிங் சொல்ல வேண்டாம். நீங்க இன்னைக்கு மீட்டிங்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. ஃபுல் பாயிண்ட மறுபடியும் சொல்லுங்க. ஓகே சார், நாங்க நியூவா ஜாயின் பண்ணிருக்கோம், அதனால எல்லாமே நாங்க சொல்லலாம் சார். ஓகே சார், நம்ம வந்து புதுசா மீட்டிங் அட்டென்ட் பண்றோமோ அந்த மீட்டிங் பிளேஸ் வந்து கரெக்டா இருக்கணும், சத்தம் இல்லாம இருக்கணும். மீட்டிங் பார்ட்டிசிபேஷன் பிளேஸ் ஆகணும், அந்த மீட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சார். அப்பதான் வந்து நம்ம பேசுறது மக்கள் வந்து கவனமா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சார். ஓகே மேடம், நன்றி, சூப்பர். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பர்வதம் கேபி சாமி, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். பர்வதம் கேபி சாமி. நாகராஜ் சார், உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் சார். எஸ்டிஜி நாகராஜ், ராம்நாடு. மீண்டும் ஒரு காலை வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். பஸ்ல வந்துகிட்டு இருக்கேன் சார். அதாவது கான்டாக்ட் டெய்லி அது வந்து சூப்பரா சொல்லியிருந்தார் சார். ரொம்ப அமைதியான முறையில எளிமையா சொல்லியிருந்தார் சார். அது நல்லா இருக்கு சார். அதாவது நம்ம எப்போதுமே அப்ளைன் கான்டாக்டே இருக்கணும் சார். அது இல்லாம அதாவது நம்ம கடவுள் நம்ம வழியில இருக்கிறத விட நம்ம வந்து கடவுள் நிலையிலே இருக்கணும் சார். அதான் சார்
ஓகே, தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர். சோ வந்து ஒரு அருமையான கருத்தை வந்து பதிவு பண்ணீங்க நாகராஜ் சார். அதாவது வந்து என்ன அப்படின்னா, அப்ளைன் வந்து நம்ம தான் கூப்பிடணும், அவங்க கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது, நம்ம கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. கந்தசாமி சார், GFW கந்தசாமி சார், உங்களை வந்து அட்மிட் பண்ணிருக்கேன் சார். நீங்க இந்த மீட்டிங்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க சார். காலை வணக்கம் சார், நான் காரைக்கால்ல இருந்து பேசுறேன். வணக்கம். என்னன்னா அப்ளைன்ட்ட டெய்லி கான்டாக்ட் பண்ணணும், பிலீவ் பண்ணணும். முதல்ல இந்த பிசினஸை எப்படின்னு உள்வாங்கிக்கிட்டு வர்ற டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நம்ம இந்த பிசினஸை பத்தி எடுத்துக்கிட்டு பிலீவ் பண்ணோம்னா என்னைக்கா இருந்தாலும் நம்ம இந்த பிசினஸ் எடுப்பாங்க, நம்ம பெரிய லெவல்ல போகலான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல வருமானம் கம்மியா இருக்கும், போக போக வருமானம் லைஃப் ஸ்டைலாம் மாறும். இதை வந்து உணர்ந்துட்டேன் சார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது பூமாவதி மேடம் கும்பகோணம். அப்புறம் என்னை வழி நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா யங் டைனஸ்டிக் அயன் லேடி யோகேஸ்வரி மேடம் தஞ்சாவூர், அவங்க தான் மேடம் பண்றாங்க. தந்த வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. சிறப்பு சிறப்பு. அற்புதமா வந்து ஒரு கருத்தை வந்து பகிர்ந்தீங்க. எந்த ஒரு வியாபாரத்திலையும் முதல்ல எடுத்த உடனே பெரிய அளவுல பணம் இருக்காது, போக போகதான் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. ஓகே, நன்றிங்க சார். பார்வதி மேடம், உங்களை வந்து அட்மிட் பண்ணிருக்கேன் மேடம். பார்வதி மேடம், வெல்கம். உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ஹாப்பி மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க மேடம். சார் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மேல நம்பிக்கை, நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும் சார். ரெண்டாவது நம்ம ஜாயின் பண்ணிருக்க அந்த மக்கள் லீடர்ஸ் அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது புரிஞ்சுக்கணும், முதல்ல அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத டீட்டெயில்ஸா நல்லா புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் மக்கள் கஸ்டமர் அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கானதே பேசணும். ரெண்டாவது லீடர்ஸ் மூலமா எனி டைமும் அவங்க கிட்ட நம்ம கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னாதான் நம்ம லீடர்ஸ் எந்த அளவுக்கு கான்டாக்ட் வச்சு அவங்க கிட்ட பேசி நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் வாழ்க்கையில வந்து நம்ம சீக்கிரமா அந்த நம்ம வச்சிருக்க ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் சார். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். முழுமையா அந்த ப்ரோக்ராம கேட்டிருக்கீங்க, பல தகவல்களை சொல்லியிருக்கீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெட் டீச்சர் GSK ரேணு, நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுப்பிரமணியன் சாருக்கு நன்றி. பிரைட் ஃபியூச்சர் லிட்டில் டான் கோபி. என்னோட ஒய்ஃப் மும்பைல இருந்து வந்தேன். பிகாஸ் அந்த இதுல வந்து ஹில்டன் டீம் நம்ம அண்ணன் இளங்கோவன் ட்ரைனிங், அதுல 5:55 இருந்து 8 மணி நேரம் அது செஷன் போறதுனால இது மண்டே ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் ஸ்டெப் டு சக்சஸ்க்குள்ள வர்றதுக்கு. ஆனா வரும்போது எப்படியும் ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு வருவேன். அந்த 1000 கிட்ட வந்து கூட ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுவேன். ஒரு 20-30 முறை வந்து அட்மிட் பண்ணி உள்ள போயிட்டே இருப்பேன். அப்புறம் தான் அது ஓப்பன் ஆகும். நான் யூடியூப்ல போய் சர்ச் பண்றது இல்லை. ஆனா நான் ரொம்ப இதுல கத்துட்டேன்னா, அவர் என்ன பேசுறாருன்றது எனக்கு பாதியில வந்ததுனால தெரியல. பட் ஆனா இந்த ஃபீட்பேக் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதை வச்சு நான் நோட் பண்ணுவேன். என்னென்ன கொடுத்துருக்கா, அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அது ரொம்ப 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 அருமையான வாய்ப்பு. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. சூப்பர் சார், சூப்பர் சார். எப்பயுமே வந்து ஒரு மேட்சை வந்து பாத்தீங்கன்னா நேரடியா போய் பார்க்கும்போது அதோட சுகமே தனி. ஆனா நேரடியா பார்க்க முடியாதவங்க வந்து டிவில பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம நேரடியா ஜூம்ல அட்டன் பண்ணும்போது அதோடைய ரசனை, அதோட டேஸ்ட் தனியா இருக்கும். அது இடமே கிடைக்காம வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம ஜூம்ல வந்து நம்ம இதுல யூடியூப்ல வந்து டிராவல் ஆகலாம். ஸோ அதுலயும் நமக்கு ஏராளமான கருத்துக்கள் கிடைக்கும். நன்றி சார். மகேந்திரன் காஞ்சி சீட்டாஸ் சார், உங்களை வந்து வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் ராபின் சாரோட பேரை கேட்கும்போது ஒரு உற்சாகம் சார். ராபின் அப்படின்ற பேரை கேட்கும்போது உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு சார். சார் சொன்ன எல்லா விஷயங்களுமே உண்மையிலே ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கு சார். சார் சொன்னாங்க டெய்லி அப்ளைனை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு சார். இன்னும் அப்ளை நம்ம பேசும்போது தான் சார் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு மேல உள்ளவங்க டீம்ல அவங்க பேசுவாங்க, அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வர விஷயங்களை நமக்கு கொடுப்பாங்க சார். நமக்கு தெரிஞ்சது போதும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி இருக்கக்கூடாது சார். அப்புறம் சொன்னாங்க ஆபீஸ் வந்து நம்ம விசிட் பண்றது நல்லது சார். அது உண்மையை கோயில் மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சார். அப்புறம் சார் இந்த பிலீஃப் நம்பிக்கை சார். சார் நான் அந்த 10 ரூபா சோப்பு எடுத்துட்டு சுத்தும் போது ஒரு நாள் கூட 1 ரூபாய் கூட கிடைக்காது. 10 ரூபா சோப்பு எடுத்து 1 ரூபாய் கிடைக்கும், கிடைக்காது திரும்பி வந்துடுவேன் சார். பெட்ரோல் போட்டு சுத்துவேன் சார். ஆனாலும் மறுநாள் அந்த பேக்கை தூக்கிட்டு சுத்துவேன் சார். நிச்சயம் இன்னைக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட நம்ம அந்த எஃபெக்ட் எங்க போட்டா நிச்சயம் அதிகம் சம்பாதிக்கலாம் சார். சார் ஒரு விஷயம் சார், சார் அந்த ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு காலையில சீக்கிரம் முழிச்சுக்கிட்ட மாதிரியே ஜெயிச்சிட்டேன் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். சந்தோஷம். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர். சோ வந்து ஆகாஷ் மீனா, உங்களை வந்து அட்மிட் பண்ணிருக்கேன். ஆகாஷ் மீனா. குட் மார்னிங் டு ஆல் சார். வணக்கம் மேடம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க, இந்த மீட்டிங்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சார் சொன்ன ஸ்டெப் டு சக்சஸ்ல இருந்து நான் ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிறேன் சார். டெய்லி ஆபீஸை வந்து விசிட் பண்ணணும். நம்ம 4 மணி நேரம் ஒர்க் பண்றோன்றதுல அந்த 1 மணி நேரம் நம்மளால ஆபீஸ்ல போய் இருந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் கத்துக்க முடியும் அப்படின்றத நான் உணர்ந்தேன் சார். நானு
சூப்பர் மேடம். ஆபீஸ்ல வந்து நம்ம டெய்லி போய் இருந்தோம்னா நம்ம பல விஷயங்களை கத்துக்கலாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேடம். நன்றி. சக்சஸ் தமிழ் ராஜேஷ் உங்களை வந்து அட்மிட் பண்ணிருக்கேன். ரத்தின சுருக்கமா நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். என்னுடைய தொண்டை சின்ன ப்ராப்ளம் இருக்கனால அதிகமாக பேச முடியல சார். என்னுடைய அப்ளைன் வந்துட்டு நான் மூணாறுல இருந்து பேசுறேன். என்னுடைய அப்ளைன் வந்துட்டு காஞ்சனா தமிழ்மாறன் சார். என்கிட்ட ஃபர்ஸ்ட் பார்த்து ஒரு முதல் சொன்னது எப்படின்னா, இந்த மீட்டிங் மட்டும் 1 வீக் மட்டும் அட்டன் பண்ண சொன்னாங்க. அந்த 1 வீக் கரெக்டாக அட்டன் பண்ணேன். நேற்று மட்டும் 3 மணிக்கு அட்டன் பண்ண முடியல. அது அட்டன் பண்ணணும்னு சொல்லி ஒரு கவலை இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ மார்னிங் அட்டன் பண்ணேன். ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கரெக்டா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு மீட்டிங் 1 வாரம் மட்டும் இல்ல, நீங்க எவ்வளவு நாள் முன்னாடி போகுதோ அவ்வளவு நாள் அட்டன் பண்ணுவேன். அதோட வேல்யூ எவ்வளவு அதிகமா நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அது மாதிரி எல்லாரும் அட்டன் பண்ணி அதிகமா மீட்டிங்கை பத்தி சொன்னாங்க. அதனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா. மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி சார், நன்றி சார். ஸோ 8:25 இந்த ப்ரோக்ராமை நம்ம நிறைவு செஞ்சிடலாம். அது வரைக்கும் நீங்க ரத்தின சுருக்கமா சொன்னீங்கன்னா கூடுதலா 2-3 நபர்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்க முடியும். ஜான்ரா சார் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் சார். குட் மார்னிங் சார். தேங்க்ஸ் டு சுப்பிரமணியம் சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு இந்த மீட்டிங்ல பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் மீட்டிங்ல வந்து எந்தெந்த விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத விட எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பிரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷம் அந்த ஒரு விஷயத்துக்காக பேசியிருக்காங்க. அந்த விஷயத்துல வந்து நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கான ஒரு சூப்பரான மீட்டிங்கா இன்னைக்கு கிடைச்சது சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். சீட்டாஸ் புஷ்பராஜ் உங்களை வந்து அட்மிட் பண்ணிருக்கேன். சீட்டாஸ் புஷ்பராஜ் சார். குட் மார்னிங் சார். வணக்கம். குடியாத்தத்துல இருந்து புஷ்பராஜ் பேசுறேன் சார். ராணிப்பேட்டை சீட்டாஸ் சாந்தி மேம் டீம்ல இருந்து பேசியிருக்கேன் சார். நான் இதுல ஜாயின் பண்ணி 1 மந்த் ஆகுது சார். இந்த வாரம் வந்து நான் IPL கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சார் சொன்னதுல நம்ம கெஸ்ட்டை ஃபாலோ பண்றது வந்து யதார்த்தமா இருக்கணும். அவங்க மேல திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வியாபாரம் அவங்களுக்கானதுன்றதை நம்ம உணர்த்தணும். அது நம்மளுக்கானதுன்னு அவங்களுக்கு தோன்றப்போ அவங்களால நம்ம ஏதோ பலன் அடையிறோன்ற மாதிரி அதுல வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். இந்த வியாபாரத்தை எடுத்தா அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்ன்றத உணர்த்தி யதார்த்தமா அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு சார். அந்த மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கணும்னாக்கா அவங்கள மாதிரி வேற லீடர் 2 பேரை உருவாக்கி நம்ம பிசினஸை கண்டிப்பா எடுத்துன்னு போக முடியும். இருந்தாலும் அவங்களுக்கான வியாபாரம்ன்றதை உணர்த்தி யதார்த்தமா அவங்கள வந்து பிசினஸ் உள்ள எடுத்துன்னு வந்து ஜெயிக்க வைக்கணும்னாரு சார். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் சார். நன்றி சார். சூப்பர் சார், வாழ்த்துக்கள். சோ ESA அஞ்சலி மேடம் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் மேடம். ரத்தின சுருக்கமாக ESA அஞ்சலி. லேயா இளவரசி மேடம் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். சக்சஸ் லைன் நிஷா CED உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க இளவரசி மேடம். லீடர்ஸ் எல்லாருக்கும் சார் சூப்பரா இருந்துச்சு சார். காளையார் கோவில்ல இருந்து ஒரு காளையே திரண்டு வந்த மாதிரி அவரோட ஏஜ் அந்த போட்டோ எல்லாம் பார்த்ததை விட அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய விஷயம் வந்து கத்துக்கிட்டோம். ஜெயிப்போம், எல்லாரையும் ஜெயிக்க வைக்கிறோம் சார். ஓகே மேடம், கத்துக்கிட்ட விஷயங்களை பயன்படுத்துங்க, நிச்சயமா ஜெயிக்கலாம். சரிங்களா? ஓகே சார். சக்சஸ் லைன் நிஷா CED. சார் வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன். சக்சஸ் லைன்ஸ் நிஷா மேடம் டீம்ல இருந்து. ஆக்சுவலா நம்பிக்கை சொல்லியிருந்தாருங்களா, அதுல வந்து எனக்கு முழுமையா ஆக்சுவலா நான் பிசினஸ் ஜாயின் பண்ணி 1 வருஷமா ஒரு ஐடி கூட எடுக்க முடியல. ஆனா என்னோட லீடர் மேல இருந்த நம்பிக்கையில நான் இன்னும் அவங்க சொன்னதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 1 இயருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணதுனால இன்னைக்கு எனக்கு பெரிய 2 லீடர் கிடைச்சிருக்காங்க. அவங்க எக்ஸ்பர்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார். அதுதான் நம்ம லீடர் மேல நம்பிக்கை கூட நம்ம பண்ற பிசினஸ் வந்து பொட்டன்ஷியல் வந்து பெரிய பிசினஸ். இது அது வந்து சாதாரணமா இட போடாம நமக்கு கொடுத்தவங்க மேல நம்பிக்கை வச்சு நம்ம மேல நம்பிக்கை வச்சு பண்ணா சக்சஸ்ஃபுல்லா நம்பிக்கை. ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சார். சோ ஜே சரவணகுமார் சீட்டாஸ், இந்த மீட்டிங்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இதை மட்டும் நீங்க ரத்தின சுருக்கமா சொல்லுங்க. ஓகே, அவருக்கு வாய்ஸ் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு நினைக்கிறேன். கிரிதரன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கிரிதரன் AKT உங்களை வந்து அட்மிட் பண்ணிருக்கேன். நீங்க இந்த ப்ரோக்ராம் பத்தி கருத்துக்களை சொல்லலாம். இதோட இந்த ப்ரோக்ராம் நம்ம நிறைவு செய்யலாம். AKT கிரிதரன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்.
ஓகே, செல்வநாயகி ஆனந்தா செல்வநாயகி, நீங்க மட்டும் சொல்லுங்க. ஆனந்தா செல்வநாயகி. சார் பிஓபி பாலசுப்ரமணியன் சார், உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களோட இந்த ப்ரோக்ராம் நிறைவு செய்யலாம். பிஓபி பாலசுப்ரமணியன் சார். சார் இனிய காலை வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, இந்த ப்ரோக்ராம்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன கத்துக்கிட்டீங்க, அதை சொல்லுங்க. சார் ராபின் சார் சூப்பரா சொன்னாரு சார். எனக்கு இந்த அட்டன் ஆல் மீட்டிங் சொல்லிடுறாங்களா சார், அதுல அனைத்து சண்டே நாட்களையும் அனைத்து பிரான்ச்சுகள்லயும் ஏதோ ஒரு லைவ் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது, அதை அட்டன் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுங்க, அதை வந்து பார்க்க வைங்க அப்படின்னாங்க சார். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப சூப்பரா இருக்கு சார். என்னோட கெஸ்ட் நேற்று ஒருத்தர் கள்ளக்குறிச்சியில போய் பார்த்தாங்க சார். பார்த்தவங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைமா மீட்டிங் அட்டன் பண்றாங்க, நம்ம ஸ்டெப் டு சக்சஸ் பார்த்துட்டு இருக்காங்க சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ சார். சூப்பர் சார், சூப்பர். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலை தென்றல் மார்னிங் ஹீரோ மார்னிங் நிறுவனர் ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஹானரபிள் டாக்டர் தனிவேல் சார், வெல்கம் சார். சூப்பர் சூப்பர். அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன், வாழ்க பணத்துடன், வாழ்க சகல ஐஸ்வர்யத்துடன். ஸோ இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ராபினோடைய ஸ்பீச் வந்து ஃபுல்லா கேட்டதில்லை, அங்கங்க பேசும்போது கேட்டிருக்கோம். பட் ஆனா செம்ம மெச்சூர்டான ஒரு ஸ்பீச்சு, உண்மையிலுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய ஸ்டோரிய நான் நிறைய விஷயத்துக்கு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த கண்டுபிடிச்ச விஷயம், அவர் மேல அவர் வச்ச நம்பிக்கை தான் என்னால முடியுன்ற நம்பிக்கையில் தான் இன்னைக்கு இரவுலையும் நம்ம வெளிச்சமா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம்னு சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப சூப்பர், எக்ஸலண்டான விஷயம். நம்பிக்கைன்றது தான் மேல வச்ச நம்பிக்கை தான் இன்னைக்கு எல்லாரையுமே ஜெயிக்க வச்சிருக்கு. அதே மாதிரி உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை தான் உங்களை ஜெயிக்க வைக்கும்னு சொன்ன விஷயம் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வேர்டு. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட். ராபின் தம்பி கலக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு. எஸ், இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வாரம் பொன்னேரியில இருந்து மிஸ்டர் சுரேஷ், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெப் டு சக்சஸ் உங்களுக்காக கொடுக்க போறார். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ வெரி மச். சூப்பர் சார், நன்றி சார், நன்றிகள் சார். ஸோ உங்களுடைய வழிகாட்டுதல் எப்பயுமே எங்களுக்கு சிறப்பா இருக்கும், ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்திருக்கோம், ஸ்டெப் டு சக்சஸ். ஸோ அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்கு காலையில மார்னிங் வேக்ஸ் அப்படின்னா உங்கள் கேள்விகளுக்கான பதில்கள். ஏன்னா நம்ம இந்த வியாபாரத்தை எடுத்துட்டு நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது அங்க பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம முன்னாடி வைக்கப்படுது. அத்தனை கேள்விகளுக்கு நம்ம கிட்ட விடை இருக்குதா அப்படின்னா ரொம்ப பேருக்கு சரியான விடை இல்லாம இருக்கும். ஒரு மாற்று விடை மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கும். அந்த சரியான விடை என்ன, எந்த மாதிரி அந்த கேள்விகளை நம்ம அணுக முடியும் அப்படிங்கிறத நேற்றுல இருந்து நம்ம இந்த ப்ரோக்ராம்ல நம்ம காலையில மார்னிங் நியூஸ்ல வந்து நம்மளுடைய டாக்டர் தனிவேல் சார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்க உங்க டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் இந்த கேள்வி பதில்கள், உங்களுக்கான கேள்விகளுக்கு உண்டான பதில்களை நீங்க கேட்கணும் அப்படின்னா நாளை காலையில நடக்கக்கூடிய 6:30 மணி மீட்டிங்க்கு நீங்க எல்லாருமே உள்ள வரவைங்க. சோ தொடர்ந்து இன்னும் ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நீங்க மார்னிங் நியூஸ்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ உங்களோட சந்தேகங்களை போய்க்கிடலாம். இந்த வியாபாரத்தை முன்னெடுத்துட்டு போறதுக்கு, நீங்க இந்த வியாபாரத்துல வெற்றி அடைய வைக்கிறதுக்கு நீங்க மக்கள்கிட்ட போகும்போது வரக்கூடிய கேள்விகளுக்கு உண்டான பதில்களா ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை போக்கக்கூடிய இடமா இந்த மார்னிங் நியூஸ் ப்ரோக்ராம் நாளையில இருந்து இருக்கும். சோ அனைவரும் கலந்துக்கோங்க. மிகப்பெரிய பலன்களை நீங்க இதன் மூலமா அடைய முடியும். உங்களிடம் விடைபெறுவது சிங்கம் சிடி சுப்பிரமணியன். நாளை மீட்டிங்ல நம்ம அனைவரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அதே மாதிரி